டீச்சர் என்னை குயில் பாட்ட படிக்கிற பிள்ளைகள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங். பிள்ளைகள் உண்மைக்குமே டயர்ட் ஆகி போய் வந்திருக்கிறேன். தயவு செஞ்சு நீங்களும் கோஆப்ரேட் பண்ணினா நான் அதே இதுல போவேன். சரியா? சும்மா நீங்களும் இந்த நித்திர என்ன டயர்ட் ஆயிட்டு வந்தால் நான் சரி நீங்க இருந்து இப்படி படிச்சுட்டு நீங்க வந்து நீங்களும் நித்திர போக கூடாது. சரியா? ஓகே. அப்ப இன்னைக்கு நாங்க பார்க்க போற கவிதை என்னன்னு சொன்னா இந்த கண்ணம்மாயின் காதலி. எதிர்பார்க்கிறோம் வாரத்துக்கு குயில் பாட்டு நான் வந்துட்டுது. கண்ணம்மாயின் காதலி என்ன வராம கிடக்கு. அதை பார்த்துட்டு பிறகு குயில் பாட்டையும் பார்ப்போம். சரியா? அதுல வராதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கத்தானே வேணும். சோ இந்த கண்ணம்மாயின் காதலி பாரதியாரால பாடப்பட்ட கவிதை தான் கண்ணம்மாயின் காதலி. எல்லாரும் வந்துட்டு கிளாஸுக்கு யார் வந்துருக்குறாங்க? ஓகே சரி அவளே பாத்தீங்கடா டீச்சர் சொல்லுங்க. இன்றைக்கு எங்களோட பக்கம் மச்சியோரல் வந்து நியூஸ் ஸ்டூடெண்ட் உங்களோட ஸ்டடியை பார்த்து டீச் பண்றதை பார்க்க போறாவாம். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீ சொல்லாட்டி சொன்னா நீ போய் சொன்னாய் நீ சொல்லாம இருக்கணும். பிரச்சனையும் உண்டு இல்ல. சரியா? நான் அது இல்ல அவ சொல்ற நல்ல லெசன் பண்றீங்களா சொல்றான்ட்ட நான் இதுக்கு வேற சரி ஓகே பாருங்க. அப்ப கண்ணம்மாயின் காதலி அதாவது கண்ணன் பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லும். என்னண்டா இந்த பாரதியாரால பாடப்பட்ட கவிதை தான் இந்த கண்ணம்மாயின் காதலி என்று சொன்ன கவிதை. சரியா? அதாவது வந்து பாரதியாரோட இஷ்ட தெய்வங்கள் ஒருத்தர் தான் கண்ணன். இஷ்ட தெய்வம் என்ன? ஒவ்வொரு ஹிந்துஸை பொறுத்த வரையில நிறைய கடவுள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் விருப்பம். ரைட்டா? அதே மாதிரி தானே பாரதியாருக்கு கண்ணன் மேல அவ்வளோ ஒரு லவ், ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு விருப்பம். ஓகே. அப்ப அந்த தான் கண்ணன் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்தணும் என்ற முகமாக பல்வேறுபட்ட கவிதைகள் எழுதியிருக்கிறார். அந்த வகையில பாரதியார் வந்து கண்ணனை ஒரு தாயாக நினைச்சு கவிதைகளை பாடியிருக்கிறார். ஒரு தந்தையாக நினைச்சு கவிதைகளை பாடியிருக்கிறார். ஒரு தோழனாக, ஒரு சேவகனாக, ஒரு அரசனாக, ஒரு சீடனாக, ஒரு குழந்தையாக, ஒரு காதலியாகவும், ஒரு குல தெய்வமாகவும் இப்படி பல்வேறு பாவனைகள்ல கண்ணனை எனது கேரக்டரா யூஸ் பண்ணிருக்கிறார். அந்த வகையில இந்த பாடல்ல கண்ணனை யாரா பயன்படுத்துறாருண்டா பேர் கண்ணன் தானே. அதால இப்ப கண்ணன் வந்து இப்படியே ரைட் எந்த பெட்டனுக்கு நான் போறேனே. சரியா? வாய் ரைட். இப்ப எந்த பெட்டனுக்கு நான் போறேன். சரியா? நான் யார் இருந்தோ இல்லையோ நான் இப்படிதான் படிப்பிக்கிறேன். சரி, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். என்ன பெட்டனுக்கு போறேன். இப்ப இப்படி கதையை சொல்ல போறேன். ரைட்டா? இப்ப நான் கதையை சொல்றேன். நீங்க இமேஜின் பண்ற வேலை மட்டும்தான். பாரதியாருக்கு கண்ணன் மேல அவ்வளோ ஒரு ஆசை, அப்படி ஒரு ஆசை. அப்ப இவர் என்ன செய்யறாருண்டா தன்னை ஒரு காதலனாக எடுக்கிறார். இப்ப தான் ஆம்பளையா தான் இருக்கணும். அப்ப கண்ணனும் தெய்வத்தை என்ன செய்யறாரு? மாத்தி விட்டார் பொம்பளையா. என்ன பேர் கண்ணன், பொம்பளையா மாறினா கண்ணம்மான்னு மாத்தி விட்டார். சரியா? நான் காதலனா இருந்தா எனக்கு காதலி வேணுமே. காதலி யாரு? எனக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம். அதான் யாரு? கண்ணன். கண்ணனை கண்ணன் பேர்ல வச்சு ஆம்பளைக்கு ஐயோ அது வேற மாதிரி போயிடும். சரி, ரெயின்போ கேஸுக்கு போயிடும். ஆனா என்ன செஞ்சார் பாரதியார்டா தன்னை ஒரு காதலனாக காதலன் இருந்த அடுத்தால் யாரு? காதலி தேவை. வேற காதலி எக்ஸப்ட் பண்ணவும் மேல அவருக்கு கண்ணன் தான் வேணும். கண்ணன் தான் இஷ்ட தெய்வத்துல வரார். அவ கண்ணன் என்ன செஞ்சு விட்டாருண்டா கண்ணம்மா என்ற பேர்ல மாத்தி ஒரு பொம்பளை அவர் ஒரு என்னது இமேஜின் பண்றார் கண்ணனை. சரி, அப்புறம் கண்ணம்மா. இப்ப இந்த இடத்துல கண்ணன் ஆம்பளை இல்ல. நீங்க நினைக்கணும் கண்ணம்மாக்கும் பாரதியாருக்கும் தான் சீன் நடக்க போகுது. பாடல் இடம்பெற போகுது. எப்படி கவிதை ஆக்குறாருன்னு சொன்னா சரிதானே? பாருங்க, நான் கவிதைக்குள்ள டிரெக்டா போவோம். பாரதியாரை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நாங்க பாரதி என்றது தாமரை பூத்தது பாரத நாடெனும் பாவியில் என்ற கவிதையில பாரதியாரை பத்தி முழுக்க பார்த்தாச்சு. பெண் விடுதலை படிக்கும் போது பாரதியாரை பத்தி தெரியும். பாஞ்சாலி சபதம் பாரதியாரை பத்தி தெரியும். சோ நிறைய விஷயத்துல பாரதியாரை பத்தி நாங்க பார்த்திருக்கிறோம். சோ இதுலயும் பாரதியாரை பத்தி உங்களுக்கு தேட வேண்டிய தேவை இல்ல. எனவே பாரதியாரால் எழுதப்பட்ட ஒரு கவிதை தான் இந்த கண்ணம்மா என் காதல். அதாவது கண்ணன் பாட்டுன்னு சொல்றது. தன்னை ஒரு காதலனாகவும் கண்ணனை காதலியாகவும் பாவனை செய்து பாடிய ஒரு கவிதையாக இது இடம்பெறுது. பாடல் இப்படி அமைது பாருங்க. மாலை பொழுதில் ஒரு மேடை மிசையே வானையும் கடலையும் நோக்கி இருந்தேன். மூளை கடலினை அவ்வான வளையம் முத்தமிட்டே தழுவி முகிழ்தல் கண்டேன். நீல நெருக்கிடையில் நெஞ்சு செலுத்தி நேரம் கழிவதிலும் நினைப்பே இன்றி
சால பல நட்பகல் கனவில் தன்னை மறந்துலயம் தன்னில் இருந்தேன். சரியா? தொடர்ந்து போறாரு பாருங்க. ஆங்க பொழுதில் என் பின்புறத்திலே ஆள் வந்து என் கண் மறைக்கவே பாங்கினில் கையிரண்டும் தீண்டி அறிந்தேன். பட்டுடை வீசுகமல் தன்னில் அறிந்தேன். ஓங்கி வரும் உவகையூற்றில் அறிந்தேன். வாங்கி விடடி ஏடி கண்ணம்மா மாயமெவரிடத்தில் என மொழிந்தேன். டீச்சர் ஒரு லைனை விட்டுட்டீங்க. ஒட்டும் இரண்டு தளத்தின் தட்டில் இருந்தேன். ஒட்டும் இரண்டு உலகத்தின் தட்டில் அறிந்தேன் இருக்குது. ரைட். ஆங்க அப்பொழுதில் என் பின்புறத்திலே ஆள் வந்து நின்று எனது கண்மறைக்கவே பாங்கினில் கையிரண்டும் தீண்டி அறிந்தேன். பட்டுடை வீசுகமல் தன்னில் அறிந்தேன். ஓங்கி வரும் உவகை ஊற்றில் அறிந்தேன். ஒட்டும் இரண்டுலத்தின் தட்டில் அறிந்தேன். வாங்கி விடடி கையை ஏடி கண்ணம்மா மாயம் எவரிடத்தில் என மொழிந்தேன். சிரித்த ஒளியில் அவள் கைவிளக்கியே திரும்பி தழுவி என் செய்தி சொல் என்று. நிறுத்த திரைக்கடலில் என்ன கண்டிட்டாய்? நீல விசும்பினிடை என்ன கண்டிட்டாய்? திரித்த நுரையினிடை என்ன கண்டிட்டாய்? சின்ன குமிழிகளில் என்ன கண்டிட்டாய்? பிரித்து பிரித்து நிலம் மேகமளந்தே பெற்ற நலன்கள் என்ன பேசுது என்றாள். நிறுத்த திரைக்கடலில் நின்முகம் கண்டேன். நீல விசும்பினிடையே நின்முகம் கண்டேன். திரித்த நுரையினிடையே நின்முகம் கண்டேன். சின்ன குமிழிகளில் நின்முகம் கண்டேன். பிரித்து பிரித்து நிதம் மேகமளந்தே பெற்றது உன்முகம் என்று பிரிதொன்றில்லை. சிரித்த ஒளியினுள் கைவிளக்கிய திரும்பி தழுவியதில் நின்முகம் கண்டேன். எப்படி உருட்டும் அந்த மாதிரி அடிச்சு விட்டார் பாரதியார். சரியா? என்ன நடக்குதுன்னு சொன்னா, கவிதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு நான் சொல்ற கதை அப்படியே எடுங்க. சரி, இப்ப ஹிமாட கடற்கரைக்கு போ, பீச் பின்னுக்கு போய் நிக்குது ஹிமா. சரியா? அந்த பீச் அப்படியே எடு. சரியா? ரைட். இப்ப பிள்ளைகள் கடற்கரை ஓரம் எல்லாருக்குமா, எல்லாரும் இமேஜின் பண்ணுங்க, ஒரு கடற்கரை ஓரம். ரைட். ஈவினிங் டைம் சும்மா மாலை வேளையில பீச் சைடுக்கு போனா இப்படி ஒரு அழகு. ரைட். அப்ப மாலை வேளையில மேடை அதாவது ஒரு உயர்ந்த இருக்கைக்கு மேல அந்த பீச்ல இருக்கிற இடத்துல உயர்ந்த ஒரு இருக்கைக்கு மேல நான் இருக்கிறேன். யாரு? பாரதியார். பாரதியார் தானே படிக்கிறாரு. இப்ப நான் பாரதியாரா நினைங்க. சரிதானே? நான் இப்ப கதையை சொல்லிட்டு போறேன். பாரதியாரா நான் கதையை சொல்லிட்டு போறேன். அப்ப நான் இருக்கிறேன். அவ பாரதியார் என்ன செய்யறாரு அப்படியே இப்படி வானத்தையும் கடலையும் பார்த்துட்டே இருக்கிறார். ரைட்டா? அது அவருக்கு எப்படி விளங்குதுன்னு சொன்னா, இந்த வானம் முடிகிற துண்டம் கடல் முடிகிற துண்டம் என்ன நடக்கும்? கடலும் வானம் முற்ற மாதிரி விளங்கும். அப்படித்தானே? தூரத்துல பார்த்தா கடல் போய் முடிகிற துண்டம் வானத்துல முடிவும் ரெண்டுமே முட்டுற ஒரே இடத்துல ஜாயின் ஆகுற மாதிரி விளங்கும். அது நாங்க பார்த்தா என்னன்னு சும்மா நினைப்போம், கடல் முடியுது வானம் முடியுது முட்டுது அவ்வளவுதான். பாரதியார் அப்படி நினைக்கல. பாரதியார் என்ன நினைச்சாருண்டா, இந்த நீல நெருக்கிடையில ரெண்டுமே நீளம் தாம்மா. கடலும் நீளம் வானமும் நீளம். இந்த நீல நெருக்கத்துக்குள்ள அந்த வானமும் கடலும் ஒன்றை ஒன்றை முட்டுறதை பார்த்தோன்னு இவருக்கு முத்தம் அடிக்கிற மாதிரி விளங்க. முத்தமிடுது முகிழ்தல் கண்டு. சரிதானே? ரெண்டுமே முத்தமிடுற மாதிரி விளங்குதான். தான் நினைச்சது யார? கண்ணனை வேற கண்ணம்மாவை மனசுல நினைச்சிட்டு தான் பீச் சைட்ல போய் இருந்தது. லவ் ஃபீல்ல இருக்கிறார் பாரதியார். ரைட்டா? அவங்க பார்த்த உடனே அந்த வானத்தையும் கடலையும் பார்த்தா ரெண்டுமே முத்தமிடுற மாதிரி ஒரு இயற்கை, ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு. இயற்கை என்றா அப்படித்தான். கடல் போய் முடிகிறது, வானம் முடிஞ்ச ரெண்டுமே ஜாயின் ஆகிற மாதிரி விளங்கும். அது இயற்கை. அது கவிஞர் எப்படி காட்டாருன்னா, அது ரெண்டுமே வானமும் நீளம் கடலும் நீளம் பார்த்தா ரெண்டு முத்தமிட்டு முகிழ்தல் கண்ணன் முத்தமிடுற மாதிரி எனக்கு விளங்குது சொல்லி சொல்றான். சரிதானே? நேரம் கழிவதிலும் நினைப்பேன். அந்த சீனை அப்படியே பார்த்து கொண்டிருக்க எனக்கு டைம் போனது கூட விளங்க இல்லம்மா. எனக்கு அப்படியே அது மனசை பறி கொடுத்துட்டேன். நான் அந்த சீனை அப்படியே நான் அதை வந்து இயற்கையா நான் பார்க்க இல்ல, அது முத்தமிடுது வான கடல் மூளை வந்து முத்தமிடுதுன்னு நான் பார்த்து நிற்கிறேன். அப்ப அந்த டைம் போனது கூட எனக்கு விளங்க இல்லை. என் மனசு அப்படியே பறி கொடுத்து நான் இப்ப எந்த மனசு என் உடம்புல இல்லை, நான் அப்படி சீனை பார்த்துட்டே இருக்கிறேன். ரைட்டா? எனவே சால பல நட்பகல் கனவில் தன்னை மறந்துலயம் தன்னில் இருந்தேன். என்ன சொல்றாருண்டா, டைம் போறது கூட விளங்காம பகல் டைம்ல நிறைய கனவு காண தொடங்கிறது. மாலை பொழுதானே அவர் சால பல நட்பகல் கனவில் பகல் நேரத்துல என்ன செய்யறாரு? கனவுல விளக்க தொடங்கிட்டாரு. ஏற்கனவே மனசுல யார் இருக்குது? கண்ணம்மா இருக்கிறா. அவவை மனசுல வச்சுட்டு இந்த சீனையும் பார்த்து நல்ல பகல் கனவு காண தொடங்குறார். சரியா? ரைட். அப்படியே கண்ணை மறந்து இருக்கிறார். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல பின்னால பாரதியாருக்கு பின்னால ஒரு ஆள் வந்து கண்ணை பொத்தியாச்சு. பாரதியார கண்ணை பொத்தியாச்சு. அதுக்கு பிறகு பாரதி என்ன செஞ்சிட்டாரு? கண்ணை பொத்தினா தன்னை கையால அந்த கையை தொட்டு பாக்குறாரு. கண்ணை பொத்தின கைகளை தன்னுடைய கைகளால தொட்டு பாக்குறாரு.
அந்த டைம்ல தொட்டு பார்த்த டைம்லயே என்ன செஞ்சிட்டாருன்னு சொன்னா பின்னால என்ன வந்து பொத்தினால் யாருன்றத விளங்கிட்டார். ஏன்னா அவ்வளோ அந்த ஸ்கின் அந்த கை வந்து இதுக்கு முதல் பட்ட ஹை மாதிரி விளங்கிட்டு அவருக்கு. அப்ப யாரு ஆள்ன்றது விளங்கிட்டு பாரதியாருக்கு. ஒரு விஷயம் ஒண்ணு பிள்ளைகள் அடிக்கடி அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருந்தா தான் குயிக்கா சொல்லலாம். அதே மாதிரி தான் அந்த கை சும்மா இவர் வந்து வானத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு, கடலையும் வானத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார். அப்ப பின்னால் ஒரு ஆள் வந்து தனக்கு பாரதியாருக்கு தெரியாம கண்ணை மூடுறா. கண்ண முடியுடைய இப்ப யாரு பின்னுக்கு வந்தாலும் தெரியாதானே பாரதிக்கு. அந்த கண்ட கையால அந்த கையை கண்ணுல ஒத்துருக்கிற கையை வச்சு பாக்குறாரு. தொட்ட உடனே விளங்கிட்டு தொட்ட உடனே பட்டுட்டு யாருக்கு பாரதிக்கு பின்னால வந்த ஆள் யாருன்றது. சரியா? அதை வச்சு மட்டும் அவர் கன்ஃபார்ம் பண்ண இல்ல. இன்னும் கொஞ்சத்தை சொல்றாரு. இதை வச்செல்லாம் நான் பின்னால வந்த ஆள் யாருன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கண்ணை பொத்தின யாருன்றதை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பட்டுடைய வீசுகவல் தண்ணில அது பின்னால வந்திருக்கிற ஆளோட உடுப்புல இருந்து வந்த அந்த வாசம் அந்த மனத்துல இருந்து பின்னால வந்துக்கிறது யாருன்றது எனக்கு விளங்கிட்டு. பாங்கினில் ஆள் வந்து கண்மறைக்கவே பாங்கினில் கையிரண்டும் தீண்டியாரு. பாங்குன்ற அந்த நொடி பொழுதிலேயே கையை தொட்டு பார்த்து யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். பட்டுடை வீசுகமல் தண்ணில் அறிந்தேன். அந்த உடுப்புல இருந்து வர வாசத்தை வச்சு யாரு பின்னால நிக்கிறேன் கண்ணை பொத்தினது யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். ஓங்கி வரும் உவகையூற்றில் அந்த கண்ணை பொத்தினோட மனசுக்குள்ள இடம் புரியாத ஒரு சந்தோஷம்டாப்பா. அந்த சந்தோஷத்திலேயே இப்படி ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஆள் வேற யாருமே இல்லை, இந்த கண்ணம்மா தான் அறிஞ்சிட்டார். இப்ப பின்னால் நினைக்கிற யாரு? தன்னுடைய அன்பு காதலி கண்ணம்மா தான். ரைட்டா? அப்ப கண்ணை கையை தொட்ட உடனே நம்ம ஒரே தொடுபட்ட கை அது சரி. அப்ப தொட்ட உடனே விளங்கிட்டு பின்னால கண்ணம்மா நிக்கிறாங்க. உடுப்புட வாசத்திலேயே விளங்கிட்டு பின்னால என்ன கண்ணம்மா காதலி கண்ணம்மா தான் நிக்கிறான்னு சொல்லி. அதே மாதிரி ஓங்கி வரும் உவகையூற்றி அந்த கண்ணை பொத்தினோடனே எனக்கு உள்ள இனம் புரியாத சந்தோஷம் ஒன்று வந்துட்டு மனசுல. அந்த சந்தோஷத்திலேயே விளங்கிட்டு பின்னால் நிக்கிறேன் கண்ணம்மா தான் சொல்லி விளங்கிறேன் சொன்னா அந்த அளவு பிள்ளைகள் இது மாதிரி சந்தோஷத்தை கண்ணம்மாவை தவிர யாரும் தரையலாது. கண்ணம்மாவை தவிர யாராலும் இப்படி ஒரு சந்தோஷம் தர எப்படி வருதா? ஓங்கி வரும் உவகை ஊற்றி எடுத்து ஓங்கி வருது, பிரவாகித்து வருது பிள்ளைகள். சும்மா எழுப்பிட்டு வருது உள்ளுக்கால. சரியா? பிரவாகித்து வரும் உவகை ஊற்றில் அறிந்துட்டு முன்னால நிக்கிறது டவுட்டே இல்லை, இந்த கண்ணம்மா தான் அறிஞ்சாச்சு. அதுக்கு பிறகு ஒட்டும் 2 உலத்தின் தட்டில் அறிந்தேன். அப்ப அந்த கண்ணம்மா இந்த கண்ணை பின்னால வந்து நிக்கிறாங்க கண்ணை பொத்தினதும் என்ன மனசுல சந்தோஷம் வந்த உடனே 2 பேரும் மனசும் என்ன செஞ்சிட்டது? ஒட்டிட்டு அந்த கனெக்ட் ஆயிட்டது. சரியா? அதுலயே விளங்கிட்டு பின்னால நிக்கிறது இந்த கண்ணம்மா தான் விளங்கிட்டு என்ன செய்யறாருண்டா சும்மா இப்ப கண்டுபிடிச்சிட்டாரு. பின்னால நிக்கிறாரு யாரு திரும்பி பார்க்க கண்டுபிடிச்சிட்டாரு. இப்ப ஆளுக்கு பெரிய ஒரு பெருமை என்ன நான் கண்டுபிடிச்சேன் பார்க்கல கண்டுபிடிச்சு சொல்றாரு. வாங்கி விடடையடி கையை கண்ணம்மா, அடியே கண்ணம்மா விடடி என்ன கைய கண்ண அடி கையறின்னு சொல்றான். சரியா? வாங்கி விடடி கையை ஏடி கண்ணம்மா, அடியே கண்ணம்மா வாங்கி விடடி. வாங்கி என்ன எடுத்து கையை எடு. சரிதானே? எடுத்து விடடி கையை. மாயம் எவரிடத்தில் ஒன்ன மாயம் எல்லாம் யார்கிட்ட காட்டுறாய்? தெரியாமா கண்டுபிடிக்க கூட ஒத்தினது கண்ண சும்மா இனி வந்து அப்படிதான் எனக்கு அப்ப வந்து ஒத்துற அவர் கண்டுபிடிக்கணும். பிள்ளையா யாரா சொன்னா இனி அவ்வளவு. அப்ப இவருக்கு விளங்கிட்டு பின்னால நினைக்கிறது கண்ணம்மா சாண்டதான் சொல்றாரு. யார்கிட்ட உண்ட விளையாட்டை காட்டுறாய் நீ? மாயம் எவரிடத்தில் என்ன மொழிந்தேன், யார்கிட்ட நீ அந்த விளையாட்டு எல்லாம் காட்டுறாயின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு பிறகு சிரித்த ஒளியில் அவை கை விளக்கி அப்புறம் என்ன செஞ்சிட்டா? ஐயோ என்ன கண்டுட்டாரே, என்ன காதல் கண்டுபிடிச்சாரு சும்மா வெக்க சிரிப்பு சிரிக்கிறா. அந்த சிரிப்புலயே அவருக்கு விளங்கிட்டா. அப்ப கன்ஃபார்ம் கண்ணம்மா தான். சரியா? சிரித்த ஒளியில் அவள் கை விளக்கு. அப்ப அவள் பாரதியார் என்ன செஞ்சிட்டாரு? தன்னை கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்ச உடனே இவருக்கு வெக்கத்துல சிரிப்பு பூரிச்சு வருது. அப்ப சிரித்த ஒளியில் அவள் சிரிச்ச சத்தத்துக்கு பிறகு என்ன செய்யறேன்? கை விளக்கி அவள் என்ன கண்ணை பொத்திட்டு இருக்கிறாளே அவளோட கைகளை என்ன கண்ணுல இருந்து எடுத்து நான் எடுத்து கேட்கிறேன். திரும்பி கட்டி பிடிச்சி அவளை கட்டி பிடிக்க தழுவி கொண்டோம். என்ன செய்தி சொல்லுங்க, என்ன செய்தியே வந்திருக்கிறாய் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான். சரியா? பிறகு அவள் சொல்றாள், நெறித்த திரைக்கடலில் என்ன கண்டுட்டாய்? நெறித்தன்னு சொன்ன அந்த நீ வந்து பீச்சை பார்த்து கொண்டு நிற்கிறாய், இந்த கடலையே பார்த்துட்டு நிற்கிறாய். அப்படி இந்த நெறித்த திரைக்கடலில் என்ன கண்டுட்டாய்? இந்த நெருங்கிய அலைகளுக்கு இடையில நீ எதை பார்த்து கொண்டு இருக்கிறாய்? இப்படி பாக்குறாயே, எதை பார்த்துட்டு இருக்கிறாய் சொல்லி கேட்கிறான். பிறகு கேட்கிறா, நீல விசும்பினிட எதை கண்டுட்டாய்? இந்த நீல நிறமான வானத்துல நீ அப்படி என்னத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறாய்? திரித்த நுரையில் என்ன கண்டுட்டாய்? இந்த கடல் அலையில இருந்து வருகின்ற அந்த நுரைகள்ல. சரிதானே? திரித்த அலைகின்ற நுரைகள்ல அலைகளைக்கு வந்த நுரைக்கும் தானே அந்த நுரைகள்ல என்னத்த நீ அப்படி பாக்குற? இப்படி பார்த்து கொண்டு நிக்கிறியே நீ இந்த வானத்தையும் கடலையும் அவ்வளவுக்கு என்ன நீ அதுல பாக்குறாய்ன்னு சொல்லி கேட்கிறா.
அது மாதிரி சின்ன குமிழிகளில் என்ன கண்டுட்டாய்? இந்த அலைக்கடல்ல இருந்து வர சின்ன சின்ன குமிழிகள்ல நீ என்னத்தடா பாக்குறாய் என்று கேட்கிறார். பிறகு பிரித்து பிரித்து நிதம் மேகமலர்ந்தே பெற்ற நலன்கள் என்ன பேசுதி என்றார். ஒவ்வொரு நாளும் நீ இவடத்த வந்திருந்து இந்த வானத்தையும் கடலையும் பார்த்து ஒவ்வொரு நாளும் பிரிச்சு பிரிச்சு நீ இப்படி பார்த்துட்டு இருக்கிறதால உனக்கு என்ன பயன் கிடைச்சிச்சு? என்ன யூஸ்? என்னத்துக்கு அவ்வளவு பாக்குறது? வானத்திலயோ கடல்லையோ பாக்குறதுக்கு என்ன இருக்குது? ஒவ்வொரு லெவலா கேட்கிறாரு பாருங்க. இந்த கடல்ல நீ என்னத்தை கண்டாய்? இந்த அலைகள்ல என்னத்தை கண்டாய்? அந்த குமிழிகள்ல என்னத்தை கண்டாய்? அந்த நுரையில என்ன கண்டாய்? ஒவ்வொரு நாளும் இந்த வானத்தையும் கடலையும் பிரிச்சு பிரிச்சு பாக்குறதுல நீ பெற்ற நலன் என்ன பயன் அடைந்தாய்? பேசுது என்ன சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைக்குமே ஹன்னம்மாக்கு தெரியும் என்ன ஆன்சர் வரப்போகுது. மனசு இவ்வளவு இப்படித்தானே பொம்பளை லவ் பண்ற பொம்பளை இப்படித்தான் மனசுல ஆன்சரை வச்சுட்டு கேட்பாளுகள். சரியா? அதை சொன்னா தப்பி சொல்லலாட்டி அவ்வளவு ஹார்ட். அப்ப இவளுக்கு மனசுல ஆன்சர் இருக்குது. என்ன அண்ணத்தான் சொல்லணும் என்றது ஆன்சர். அதே எக்ஸ்பெக்ட் பண்ற பாரதியாரும் சொல்லி தப்பிச்சிட்டாரு. என்ன சொல்றாருண்டா, நிறுத்த திரைக்கடலில் நின்முகம் கண்டேன். இந்த நெருங்கிய அலைகள்ல உண்ட முகத்தை தானடி நான் பார்த்தேன். நீல விசும்பினிடை நின்முகம் கண்டேன். இந்த நீல வானத்துல கூட நான் உண்ட முகத்தை தான் பார்த்துட்டு இருக்கேன். முகம் தான் விளங்குது. எங்க பார்த்தாலும் நீரா வந்து நிற்கிறாய். ரைட்டா? திரித்த நுரையனிடை நின்முகம் கண்டேன். இந்த சின்ன சின்ன இந்த நுரைகள் இருக்குது இல்லையா, இந்த திரித்த நுரை, இதுல கூட உண்ட முகம் தான் எனக்கு. அதானே பாக்குறவரா? உன்ன தவிர வேற யாரை பாக்க இருக்கிறான்? உன்னதான் பாக்குறேன். சின்ன குமிழிகளில் நின்முகம் கண்டேன். அந்த அலைகள் மோதும் போது சின்ன சின்ன குமிழிகள் வருதுதானே, அந்த சின்ன குமிழிகள்ல கூட உண்ட முகத்தை. அவள் கேட்டதுலதான் ஆன்சர் சொல்றாரா? அவள் கேட்டது சின்ன குமிழிகள்ல எதை கண்டுட்டாய் கேட்க, அவர் சொல்றா சின்ன குமிழிகள் ஒன்னதான் கண்டேன். நீல விசுமினடை எதை கண்டாய் நவக, இவர் சொல்றா நீல விசுமினடை உன்னதான் நவ. கேட்டதுக்கு தான் ஆன்சரா? கேட்டதுக்கு ஆன்சர் பண்றதோட நிப்பாட்னா காணும் தப்பிடலாம். மேலதிகமா சொல்ல போனா முடிஞ்சு. பிரித்து பிரித்து நிதம் மேகம் அளந்து. இந்த ஒவ்வொரு நாளும் நான் பிரிச்சு பிரிச்சு இந்த மேகத்தை அளந்து பெற்றது முன்முகம் இன்றி பிரிதொன்றில்லை. அப்ப அவளுக்கு முதலாவது என்ன கேட்கிறான்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் பிரித்து பிரித்து நிதம் மேகம் அளந்து பெற்ற நலன்கள் என்ன கேட்கிறாரு. அதுக்கு ரிப்ளை பண்றாரு, நான் ஒவ்வொரு நாளும் பிரிச்சு பிரிச்சு மேகம் அளந்தது பெற்றது உன்முகம் என்று பிரிதொன்றில்லை. நான் எல்லாத்துலயும் ஒன்ற போது தான் பார்த்தேன். பிரித்து பிரித்து ஒவ்வொரு நாளும் இந்த வானத்தை மேகத்தை ஒவ்வொரு நாளும் பார்த்துருக்கிறத நான் பெற்ற நலன்கள் கூட உண்ட முகந்தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதுல கூட உண்ட போது தான் நான் கண்டேன். சரிதானே? பிரிதொன்றில்லை. சிரித்த ஒளியினோடு கைவிளக்கியே திரும்பி தலைவியதில் இன்முகம் கண்டேன். நீ நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டு சிரிச்சாய் தானே, நீ சிரிச்சது போற உன்னை கையை நான் என்ன கண்ணால எடுத்துட்டு திரும்ப உன்னை திரும்பி பார்த்தனே, திரும்பி பார்த்ததும் உன்ன போதை தான் நான். எப்படி? அவள் கேட்ட கேள்வி எல்லாம் கடல்ல என்ன கண்டாய், வானத்துல என்ன கண்டாய், நுரையில என்ன கண்டாய், குமரியில என்ன கண்டாய், ஒவ்வொரு நாளும் பிரிச்சு பிரிச்சு மேகம் வளர்ந்த தண்ணி பெற்ற பயன் என்னன்னு கேட்க அவன் சொல்றா, பாரதியார் சொல்றாரு, உன்ன மோதுதான் பார்த்தேன், உன்ன மோதுதான் பார்த்தேன், உன்ன மோதுதான் பார்த்தேன். கடைசி என்ன கண்ணை பொத்திருந்த உன்னை கண்டுபிடித்து போற நீ சிரிச்சாய் தானே, நீ சிரிச்சு நான் உன்ன கைகளை என்ன கண்ணில இருந்து எடுத்து உன்னை திரும்பி தலையை கட்டி பிடிச்சனே, அப்ப கூட நான் உன்னதான் பார்த்தேன் என்று சொல்லி சொன்ன. சரிதானே? வெறுத்தாண்ட லேசி சிம்பிளான கவிதை. அவனோட எக்ஸாமுக்கு வந்தா சும்மா அடிச்சு தூக்கி எழுதலாம். இவ்வளவுதான் விஷயம். சரியா? அப்ப இவ்வளவு நண்பர்களே கவிதை. ரைட்டா? பொருள் விளங்கிட்டு கவிதை விளங்கிட்டு இமேஜின் பண்ண பொருள் விளங்கிட்டு ஓகே. எனக்கிட்ட ஒரு டவுட் ஒன்று வந்திருக்குது. என்னன்னு சொன்னா, இரண்டாவது பந்தில ஒரு வரி, ஆங்கா பொழுதனில் பின்னுரத்திலே ஆள் வந்து நின்றனது கண்மறைக்கவே பாங்கினை கையிரண்டும் தீண்டி அறிந்தேன், பட்டுடை வீசு கமல் தண்ணில் அறிந்தேன், ஓங்கி வரும் உவகையூற்றில் அறிந்தேன், ஒட்டும் இரண்டுலத்தின் தட்டில் அறிந்தேன். சரிதானே? அந்த ஓங்கி வரும் உவகையும் ஒட்டும் ஒரு அதுல ரெண்டு விளக்கம் கேட்கிறான். ரைட். என்னன்னு சொன்னாமா, இப்ப கண்ணண்ட பாரதியார் இஷ்ட தெய்வம் தானே கண்ணன். எனவே பாரதியாருக்கு இந்த கண்ணன் மேல் அப்படி ஒரு விருப்பம். சரிதானே? அப்ப இவர் என்ன செய்தாருண்டா, காதல் கொள்றார். யார? கண்ணனை. கண்ணன் ஆம்பளையம்மா, கண்ணன் பேர் ஆம்பளை, பாரதியாரும் ஆணே. அவன் என்ன செய்யலாவே ஆன காதலிக்கல. அப்ப என்ன செய்யறாருண்டா, ஆனா விருப்பம் கண்ணனை தான் காதலிக்கலாம், ஆண்களோட பேரை வச்சு காதலிக்கலாம். கண்ணன் பேரை கண்ணம்மான்னு மாத்துறாரு. கண்ணம்மான்னு மாத்தி போட்டு பாட்டு எழுதுறார், கவிதை எழுதுறார். சரிதானே? என்னண்டா, இப்ப பாரதியார் மாலை வேளையில பீச் ஓரமா பாத்துட்டு இருக்கிறார், பீச் சைட்ல இருக்கிறாரு. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இவர் பாத்துட்டு பின்னால ஒரு ஆள் யாரு சும்மா யாராவது இருந்தா தெரியாம கண்ணை புத்துறது. நாங்க பின்னால போய் முன்னுக்கு ஒரு ஆள் இருக்க, நாங்க பின்னால போய் அவரை கண்ணை பொத்துட்டு யாருன்னு கண்டுபிடிக்க சொல்றதானே. அதே மாதிரி ஒரு வேலையை கண்ணம்மா செய்யறா. பாரதியார காதலி கண்ணம்மா செய்யறா. கண்ணை பொத்தி முடியும். உண்மைக்குமே பாரதியாருக்கு தெரியா யாருன்னு சொல்லி. அப்ப என்ன செய்யணும், யாராவது எங்கிட்ட கண்ணை பொத்தினா நாங்க அந்த கையை தட்ட தொட்டு பார்ப்போம் யாருன்னு சொல்லி, கையை தொட்டு பார்ப்போம். அது மாதிரி இவரு கையை தொட்டாரு. தொட்டு பார்த்து அந்த தொடுகையில டச்லயே விளங்கிட்டா பின்னால நிக்கிறேன் இந்த ஆள் தான். சரி, ஏன்னா அந்த ஸ்கின் ஒரே படுற ஸ்கின் விளங்கிட்டு அவருக்கு கண்ணை தொட்டுக்கிறது இந்த கண்ணம்மா தான் என்றது விளங்கிட்டு.
ரைட்டா? அடுத்தது அடுத்தது வந்து அந்த அவளோட பின்னால நிக்கிற வாசம், அந்த உடுப்புல இருந்து வர வாசத்துல விளங்கிட்டு இந்த பெர்ஃபியூம் என்றால் தான் யூஸ் பண்றேன், எனவே கண்ணம்மாதான் இது அப்படின்றது விளங்கிட்டு. அடுத்தது ஓங்கி வரும் உவகை ஊற்றிலன்னு அப்படின்னு சொன்னா என்னன்னா, ஓங்கி வரும் உவகை, உவகை என்றாமா சந்தோஷம், ஓங்கின்னு சொன்னா பிரவாகித்து கொண்டு, வரும் என்றா வருகின்ற, ஊற்றில் ஊறிக்கொண்டு, அறிந்தேன் அறிந்து கொண்டேன். அதாவது அந்த கண்ணம்மா என்ற கண்ணை பொத்தின உடனே பரவாசிக்கு விளங்கிட்டு தானே பின்னால நிக்கிற கண்ணம்மா தாண்டே. அப்ப தன்னை காதலி தன்னை கண்ணை பொத்தினோடனே அவருக்கு சும்மா இனம் புரியாத சந்தோஷம் கொண்டு வரும் தானே பிள்ளையர். தனது மனதுக்கு விருப்பத்துக்குரியவர் தனக்கு என்ன செஞ்சாலும் சந்தோஷம் கொண்டு வரும், சரிதானே? அது மாதிரிதான் கண்ணனுக்கு பாரதியாருக்கு கண்ணம்மா தன்னை கண்ணை பொத்தின உடனே அப்படி ஒரு சந்தோஷம். அப்ப இதை போல ஒரு சந்தோஷம் வேற யாராலையும் கொடுக்கல பாரதியாருக்கு. கண்ணம்மா ஒன்லி கண்ணம்மா, கண்ணம்மாவில மட்டும்தான் இப்படி ஒரு சந்தோஷத்தை ஃபீல் பண்ண வைக்கலும், சரியா? அப்ப அந்த கண்ணம்மா கண்ணை பொத்தின உடனே அந்த வாசத்தை பாரதியார் நுகர்ந்த உடனே, அந்த வாசம் வந்த நுகர்ந்த உடனே என்ன செய்யறாருன்னா, பின்னால் நிக்கிற கண்ணம்மான விலகிட்டு அப்ப கண்ணை என்ன காதலிதான் இதை கன்ஃபார்ம் பண்ணினதால அவருக்கு சந்தோஷம் அப்படி அந்த மனசுல பிரவாயத்தை கொண்டு வெள்ள மாதிரி பாஞ்சி வருது, சந்தோஷம் ஊறி வருது, ஓங்கி வருது. அந்த மகிழ்ச்சி என்ன செய்யுது, பொங்கி பிரவாகித்து பெருக்கமா வருது. அந்த சந்தோஷத்திலே விளங்கிட்டு இப்படி ஒரு சந்தோஷம் கண்ணம்மாவை தவிர யாராலையும் எனக்கு தர இயலாது, எனவே பின்னால் நினைக்கிறேன் என்ன கண்ணம்மா தான் சந்தோஷத்துல விளங்கிட்டு. அடுத்தது ஒட்டும் இரண்டு உலத்தின் தட்டில் அறிந்தேன். ஒட்டும் இரண்டுன்னு சொன்னோம்னா ஒன்றித்து விட்ட இரு காதல் உள்ளங்கள், அதாவது நான் அவளை காதலிக்கிறேன், அவள் என்ன காதலிக்கிறாள், அவ ரெண்டு பேர மனதுகளும் காதல்ல இருக்குது, சரியா? ஒட்டும் இரண்டு, அவ இரண்டு உள்ளங்களும் என்ன செய்யுதுன்னு சொன்னா இணையுது, காதலினால் இணையுது. அந்த இணைப்பிலேயே விளங்கிட்ட ஃபீல் ஒன்று வருது, கண்ணை பொத்தின உடனே அந்த கண்ணை தொட்டு கையை தொட்டு பார்த்த உடனே அந்த வாசத்துல அந்த வந்து சந்தோஷத்திலேயே என்ன செய்யுது, ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ட் ஆயிட்டு. அந்த ஒட்டும் இரண்டு உள்ளத்தின் தட்டில் என்னுடைய இரண்டு உள்ளங்களும், என்னுடைய உள்ளமும் கண்ணம்மாவினுடைய உள்ளமும் என்ன செய்யுது, இணையுது. அந்த இணைப்பிலேயே விளங்கிட்டு பின்னால நிக்கிறது என்ன, கண்ணம்மா காதலி தான், காதலி கண்ணம்மா தான்றது விளங்கிட்டு என்றதான் பொருள். விளங்கிச்சா ரிஃபாதா? இப்ப கண்டுபிடிச்சிட்டானே பின்னால நிக்கிற கண்ணம்மா தாண்டி இப்ப சொல்றாரு, அடியே கண்ணம்மா எடுறி உண்ட கைய, யார் தொண்ட விளையாட்டு எல்லாம் காட்டுறேன், நினைச்சிட்டியா நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னு, நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ தாண்டவும் இவக்கு நீ வெக்கம் வந்துட்டு தண்ட காதல் தன்னை கண்டுபிடிச்சிட்டாரே, வெக்கம் வர சிரிச்சுட்டு திரும்ப வந்து கேட்க இதுல எல்லாம் என்னத்த நீ பாக்குறான்னு கேட்க, அதுல எல்லாம் உன்னதான் பாக்குறேன்னு சொல்லி கதையை முடிக்கிறார், சரிதானே? நான் ஒரு கதை சொல்றேன். இந்த பொம்பளையோட பழக்கம் ஒன்று என்னன்னு சொன்னா, போற ஷாப்பிங் போற அது அழகுன்னு தெரியும், கணக்கு போட்ட அழகுன்றதும் தெரியும், போற கண்ணாடிக்கு வந்து போட்டு பார்த்தா இனி அப்பா அத போல ஒரு அழகு இல்ல, சரியா? அவளுக்கு தெரியுமா இந்த டொப் போட நான் அழகாத்தான் இருப்பேன்றது தெரியும். போற ஹஸ்பண்ட் ஏய் சொல்லுங்களேன் எப்படி அழகா இருக்கா, சும்மாண்டாலும் சொல்லி வை ஒரு வயசு தர்ஷன் தானம் இருந்தா சும்மாண்டாலும் சொல்லிருக்கோட அழகா இருக்குண்டு, சரியா? அழகு இல்லாட்டி சொல்லுங்க அழகா இருக்கு, ஏன்னா தனக்கு தெரியும், உண்மைக்குமே பிள்ளைகள் தனக்கு தெரியும் இது அழகுண்டு. அப்ப இதுல மூலம் என்ன கேட்க வாரன்னு சொன்னா, பெண்கள் அந்த காதலினுடைய பேதமை எவ்வாறு வெளிப்படு, ஏன்னா கேள்வி வரும், இந்த காதலியினுடைய பேதமை எவ்வாறு வெளிப்படுத்த, அறியாத தனம் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுது, என்ன அவள் கேட்கிற கேள்விகள் மூலம் அவளோட அறியாமை வெளிப்படுத்தப்படுதுன்னு அதுக்கு தானே கதை சொல்றேன், மற்றபடி கரெக்ட் இல்லாம ஒண்ணு கதைக்க மாட்டேன், தெரியும் தானே, சம்மந்தம் இல்லாம எதுவும் கதைக்க மாட்டேன். அப்ப தெரியும் இந்த உடுப்பு எனக்கு அழகுண்டு, அது சும்மா கேட்கிறேன், என்ன கேட்கிற, தன்னுடைய கணவர் தன்னுடைய காதலன் தன்னுடைய விருப்பத்துக்குரியவர் தன்னை அழகா இருக்கிறேன்னு சொல்லணும்ன்றதை எதிர்பார்த்து ஆன்சர் போதும் இல்லை. மற்றபடி இப்ப கேர்ள்ஸ் பொறுத்தவரை எக்ஸ்பென்சிவ் எல்லாம் வேறு தான் குறைஞ்சது, எக்ஸ்பென்சிவ் எல்லாம் கொடுக்க தேவையில்லை, சும்மா நார்மலா ரெண்டு வார்த்தை சொன்னா போதும், சரியா? அப்ப அது மாதிரிதான் கண்ணம்மாவும் வந்து, கண்ணம்மாவுக்கு தெரியும் அவர் என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறார், அந்த கடல்ல எல்லாம் என்ன பத்தா யோசிச்சுட்டு இருக்கிறான்னு தெரியும், ஆனா அவரோட வாயால் எடுக்கணும்ன்றதுக்காக அவனுக்கு அறியாத சின்ன பிள்ளைத்தனமா கேள்வி கேட்கிறார், அதுல எல்லாம் என்னத்தை பார்த்துட்டு நிக்கிறான்னு கேட்க அவர் சொல்றாரு, அவருக்கு இப்ப விளங்கிட்டு இவ தெரிஞ்சுட்டு தான் கேட்கிறாண்டு, அப்ப அவரு என்ன இடத்துல தன்னை காதலில மனசை புண்படுத்த கூடாதுன்னு சொல்லி அதுல எல்லாம் உன்ன போது தான் பாக்குறேன்னு சொல்லி என்னது அந்த முடிஞ்சு போச, அவ்வளவுதான், ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, ரைட்டா? இவ்வளவுதான் பிள்ளைகள் கவிதை. இப்ப கவிதைக்குள்ள அறவார கேள்விகளை நாம பார்ப்போம். கவிதை விளங்கிட்டு தானே? அண்ணா ஜைனப் விளங்குதா? ஜஹரா ரைட், சக்கீனா
சதாக்கு விளங்குதா? சதா சதாக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாமுக்கு வரும் இந்த கவிதை. சரியா சதா? படிச்சு கொள்ளுங்க. ரைட். அப்ப கேள்வி விட பாவம் என்னன்னு சொன்னா, இந்த ஒரு விஷயத்துல இப்ப பாருங்க, இப்ப ஓல் ஓவரை நாங்க எப்படி கேள்வி எடுக்கிற, கேள்விக்குள்ளார விட அவ்வளவுதான். இப்ப பாருங்க, 4 பந்தி. இந்த 4 பந்தியில முதலாவது பந்தியில ஒரு இயற்கையை பத்தி சொல்றார். என்ன? மாலை வேளையிலையா ஒரு உயர்வான இருக்கைக்கு மேல இருக்கிறார், வானத்தையும் கடலையும் பார்த்துட்டு இருக்கிறார், அந்த மூளை கடலை பார்த்தோன்னே முத்தமிடுற மாதிரி விளங்குது, வானமும் கடலும் நீளமா காணப்படுது, இப்படி இயற்கையை பத்தி அவரது ஒரு வர்ணனையும் காணப்படுது. அப்ப கேள்வி எடுப்பாங்க, இக்கவிதையில இயற்கை வர்ணனை எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது? சரிதான். அதாவது எப்படி கேட்கலாம், பாரதி இயற்கை மீது கொண்ட, இப்படிதான் கேட்பாங்க, பாரதியார் இயற்கை மீது கொண்ட ஈடுபாடு எவ்வாறு வெளிப்படுத்தப்படுது? நான் உங்களுக்கு பாட்டு படிப்பிக்கும் போதே சொல்லிட்டேன், கடல் முடிகிறதுண்டோ, வானம் முடிகிறதுண்டோ ஒரு இயற்கை உள்ளே, அது ஒரு கேஷுவலான ஒரு விஷயம். அது பாரதியார் என்னன்னு பாக்குறாரா, நீல நெருக்கிடையில் முத்தமிட்டு முகிழ்தல் கண்டேன். அது வானமும் கடலும் முத்தமிடுற மாதிரி விளங்குது. அப்ப அது ஒரு சாதாரணமான ஒரு இயற்கை நிகழ்வை தன்னுடைய கற்பனை ஆற்றலை கொண்டு அது ஒரு வேறொரு நிகழ்வா சித்தரிக்கிறாருன்னு சொன்னா அந்த இயற்கை மீது கொண்ட ஈடுபாடுற வெளிப்பாடுதான். அவ்வளவு அந்த இயற்கை அவர் அவ்வளவு விரும்புறார். சரியா? எனவே பாரதியார் இயற்கை மீது கொண்ட ஈடுபாடு என்று சொன்னா நீங்க அந்த வரியை தான் கொடுக்கணும். என்ன? மாலை வேளையில் பாரதியார் உயர்ந்த இருக்கையின் மேலே அமர்ந்து வானத்தையும் கடலையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் கடலினுடைய அடிப்பாகத்தில் அந்த வளைந்த வானவளையமானது வளைந்து மோதுவதானது இவருக்கு முத்தமிடுவது போல தோன்றியது என்று கூறுவது பாரதியார் இயற்கையின் மீது கொண்ட ஈடுபாடாக அமைகின்றது. நான் என்ன சொல்றேன், எப்படி ஆன்சர் எழுதணும்? என்று கூறுவதன் மூலம் இது வெளிப்படுத்தப்படுது. இப்படிதான் எழுதணும். சும்மா டிரெக்ட் ஆன்சருக்கு போகாம பாரதியார் இப்படி சொல்றதன் மூலம் இது வெளிப்படுத்தப்படுது, இப்படி வந்ததன் மூலம் இது இப்படி வெளிப்படுத்தப்படுது, இப்படி வந்ததாலதான் இது இப்படி வெளிப்படுத்தப்படுது அப்படின்றத ஹைலைட் பண்ணி காட்டிட்டே போகணும். நீங்க ஹைலைட் பண்ணணும், காட்டணும், ஹைலைட் பண்ணி காட்டிட்டே போகணும். சரியா? அப்ப முதலாவது விஷயம், முதலாவது பந்தியில பாரதியார் இயற்கை மீது கொண்ட ஈடுபாடு, முதலாவது பந்தி மட்டும்தான் விளக்க போறீங்க. ரைட்டா? இரண்டாவது, பாரதியார் கண்ணம்மா மீது கொண்ட காதல் எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது? இரண்டாவது பந்தி. கண்ணம்மா மேலே அவ்வளோ ஒரு லவ் இருந்ததாலதான் யாருன்னு திரும்பி பார்க்காம கைய தொட்டு வாசத்தை உணர்ந்து அந்த சந்தோஷத்துல அந்த மனசு கனெக்டிங்ல விளங்கிட்டு பின்னால் நினைக்கிற காதலி தான். எப்படி ஒரு காதல், எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சரியா? அப்ப இதெல்லாம் எழுதணும் நீங்க. இதன் மூலம் பாரதியார் கண்ணம்மா மீது கொண்ட காதல் வெளிப்படுத்தப்படுகிறது. எப்படி எழுத போறீங்க? பாரதியார் மாலை வேளையில் வந்து என்ன செய்யறாரு, ஒரு கடற்கரை ஓரத்தில் இருக்கிற சந்தர்ப்பத்துல அந்த அப்பொழுது நிலை பாரதியின் பின்புறத்தில் ஒரு ஆள் வந்து தன்னுடைய பாரதியுடைய கண்ணை மறைத்த பொழுது அந்த நொடிப்பொழுது நிலை அந்த கைகளை தொட்டு பார்த்து பின்னால் நிற்பது தன்னுடைய காதலி கண்ணம்மா தான் என்பதை அறிந்து கொண்டேன் என்று பாரதி கூறுவதன் மூலம் கண்ணம்மா மீது கொண்ட காதல் வெளிப்படுத்தப்படுகிறது. அத்தோடு அது மட்டுமின்றி அவளுடைய ஆடைகளிலிருந்து வருகின்ற வாசனை மூலமும் பின்னால் வந்து நிற்பது காதலி கண்ணம்மா தான் என்பதை அறிந்ததாகவும், அதை உடைக்கணுமா, அறிந்ததாகவும் சேருங்க. அதனால் பிரவாகித்து வருகின்ற சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் பின்னால் நிற்பது தன்னுடைய காதலி கண்ணம்மா தான் என்பதை அறிந்து கொண்டதாகவும் கவிஞர் கூறுகின்றார். மேலும் ஒட்டும் 2 உலத்தின் தட்டில் அறிந்தேன், அதாவது இருவருடைய அந்த மனதுகளின் இணைப்பிலேயே அறிந்து கொண்டேன் பின்னால் நிற்கிறது என்ற கண்ணம்மா தான் என்பதை அறிந்து கொண்டேன் என்று கவிஞர் கூறுவதன் மூலம் பாரதி கண்ணம்மா மீது கொண்ட காதல், அதாவது அன்பு வெளிப்படுத்தப்படுது. இப்படின்னு எழுதணும் நீங்க. கிளியரா? என்ன சொல்ற? எத்தனை கவிதை படிச்சிட்டீங்க? கவிதைக்கு எப்படி ஆன்சர் எழுதுன்னு சொல்லிட்டேன். இப்படி சொல்வதன் மூலம் இது வெளிப்படுத்தப்படுது. பொருளை எழுதுங்க, பயப்படாம பொருளை எழுதுங்க, உடைச்சு எழுதுங்க, அதை எழுதி இப்படி சொல்வதன் மூலம் இது வெளிப்படுத்தப்படுது, இதை காட்டுவதன் மூலம் இது சொல்லப்படுது. அவ்வளவுதான் பிள்ளைகள் விஷயம். அந்த ட்ரிக்ஸ் விளங்கிச்சின்னு சொன்னா நீங்க எவ்வளவு கஷ்டப்படும் ஆன்சர் எழுத. அடுத்தது, பாரதிக்கும் கண்ணம்மா மேல அவ்வளவு காதல் இருக்குது, கண்ணம்மாக்கு பாரதி மேல இருக்குதானே அப்படின்னு கேட்பாங்க. அடுத்த கேள்வி, கண்ணம்மா பாரதி மீது கொண்ட காதல் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது? என்ன? பாரதி தனியே இருக்க போய் கண்ணை பொத்துறா, அதோட தன் கண்ணை பொத்துறத்துல இருந்து தொடங்கி மத்தியில் அழுதுல கண்ணை பொத்தி அடுத்தது கேட்கிறா இல்லையா, இந்த நெருத்த திரைக்கடல என்ன கண்டாய் அப்படின்னு தன்னுடைய கேள்விகளை எழுப்புறா. அப்ப காதல், அதை கடைசி எழுதி போட்டீங்க, அந்த கேள்விகளை எல்லாம் கொடுங்க பிள்ளைகள். இப்படி என்ன
திடீரென்று என்ன செய்தி சொல்லி என்று பாரதியார் கேட்ட முடிய, நெறித்த நிறைகளில் என்ன கண்டுட்டாய், இந்த வானில வானத்திலே என்ன கண்டுட்டாய் என்று காதலி கண்ணம்மா பாரதியை பார்த்து கேட்பதன் மூலம் அப்ப அந்த தன்னைத்தான் அவள் கூற வேண்டும், பாரதியார் தன்னைத்தான் நினைச்சு கொண்டிருப்பார் என்றதை எதிர்பார்த்தவளாக எதிர்பார்த்தவளாக அந்த கேள்வியை வினவுவதன் மூலம் தன் பாரதி மீது கொண்ட காதல் வெளிப்படுத்தப்படுது கண்ணம்மாவுக்கு. ஏன் அப்படி கேட்கணும், ஏண்டா அவளுக்கு தெரியும் தன் பாரதியார் என்ன பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பார், அதை அவர வாயால எடுக்கணும், அதுக்கு இப்படி லூசுத்தனமான கேள்வியில கேட்கணும். சரியா? உண்மையிலேயுமே என்னது தெரியாம இல்ல, தெரியும், சும்மா கேட்கிறது, ஏன் தன்னைத்தான் சொல்லணும் அவர் அப்படிங்கிறதுக்காக. எனவே அப்படி கேட்பதன் மூலம் அந்த கண்ணம்மா அப்படி கேட்ட வினவிய வினாக்கள் மூலம் வெளிப்படுத்தப்பட்டது கண்ணன் மீது கொண்ட பாரதி மீது கொண்ட காதல்ட வெளிப்பாடுதான். ரைட்டா? இப்ப இது மூன்றும் உணர்வு எப்படி வெளிப்படுத்தப்படுது சொல்லிட்டேன். இன்னொன்று, பாரதி இயற்கை மீது கொண்ட ஈடுபாடு எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது. அடுத்தது, பாரதியார் கண்ணம்மா மீது கொண்ட காதல் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது. அடுத்தது, கண்ணம்மா பாரதி மீது கொண்ட காதல் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது. இது மூணும் கிளியரா? அடுத்த கேள்வி கேட்கிறாங்க எப்படின்னா பாருங்க, இந்த கண்ணம்மா வைப்ரேட் ஆகுது. ஓகே பாருங்க, கொஞ்சம் முடிப்போம். முடிஞ்ச ஒரு கேள்வி இருக்குது, டைம் சரியாகுது, இனி 10 ஆகுது. பாருங்க. அப்ப என்னன்னா, கண்ணம்மா என் காதலி என்ற பாடல்ல அவரை பாரதியார காதல் உணர்வுகளை எவ்வாறு வெளிப்படுத்துறார் என்று கேட்டா நீங்க கொமனா எழுதலாம். என்ன பாரதி, இது கொமனா கேட்கிற கேள்வியா? பாரதியின் கண்ணம்மா என் காதலி என்ற பாடலில் அவரது காதல் உணர்வு, கேள்வி நல்லா விளங்கணும். ஃபர்ஸ்ட் கேட்டது கண்ணம்மா மீது கொண்ட காதல் எப்படி வெளிப்படுத்துதாண்டி, அது 2வது பந்தியை வச்சு விளக்கணும். 2வது பந்தியும் 4வது பந்தியையும். சரிதானே? என்ன கண்ணம்மா கேட்ட கேள்விக்கெல்லாம் உன்னைத்தான் பார்த்தேன், உண்ட போதான் பார்த்தேன்னு சொல்றாரு, காதல்ட வெளிப்பாடுதான். அப்ப பாரதி கண்ணம்மா மீது கொண்ட காதல் எப்படி வெளிப்படுத்தப்படுதுன்னா 2வது பந்தியும் 4வது பந்தியும். அதை விட்டுட்டு பாரதியார கண்ணம்மா என் காதலி என்ற கவிதை மூலம் வெளிப்படுத்தப்பட்ட பாரதியுடைய காதல் உணர்வு எவ்வாறு காட்டப்படுது, ஆல் ஓவரா எழுத போறீங்க. எப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் மைய கருவுல இருந்து பாரதியார் தன்னை ஒரு காதலனாகவும் கண்ணனை ஒரு காதலியாகவும் பாவனை செய்து பாடிய பாடல்கள் ஏண்டா கண்ணன் மீது கொண்ட அந்த அன்பை காதல் தான் கண்ணன் மீது கொண்ட காதல் உணர்வை எடுத்து காட்டுது. சரிதானே? அடுத்தது, கண்ணன் மீதான அந்த காதல் உணர்வை வெளிப்படுத்தும் ஊடகமாக இயற்கை காட்சிகள் அவர் பயன்படுத்தார். இந்த சும்மா உத்தர மேல விருப்பம் இல்லாம வானம் கடலும் நிக்கிறது முத்தமிழன்னு விளங்காது பிள்ளைகள். யாரோ ஒரு ஆள் மைண்ட்ல ஓடிட்டு இருக்க சீன் அப்படி அவருக்கு விளங்குது. அவ யார் மைண்ட்ல ஓடி நின்றால்? கண்ணம்மா. கண்ணம்மா மைண்ட்ல ஓடிட்டு நிக்கவும் தான் சீன் எப்படி விளங்குது, என்ன ஒரு வானமும் கடலும் ஒரு இயற்கையா நடக்கிறது முத்தமிடுற மாதிரி அவருக்கு விளங்குது. ரைட்டா? எனவே கண்ணன் மீதான காதல் உணர்வை வெளிப்படுத்த இயற்கை நிகழ்வுகளை அவர் ஊடகமாக கையாளுறார். அதாவது அவர் என்ன எடுக்கிறாரு, ஒரு கீயா எடுக்கிறார். அதை வச்சு அவர் என்னது, இவ்வளோ எனக்கு அவளோட மேல லவ் இருக்குதுன்றதை காட்டுறார். ரைட்டா? அடுத்தது, தன்னுடைய காதலி கண்ணம்மா கேட்கின்ற அந்த கேள்விகளுக்கு அவருடைய மனது புண்படாதவாறு கேட்ட கேள்விகளுக்கு விடையளிக்கும் பாங்கு, அந்த பாங்கின் மூலம் யார பாரதியார காதல் உணர்வு வெளிப்படுத்தப்படுது. இல்லாட்டி என்ன, சரி போடி யோசி, உனக்கு தெரியும் இதை கேட்டிருக்கை நீ எடுக்க ஏன் சொல்ல இல்ல அவரு. அவள் கேட்ட கேள்வி என்ன, கடல்ல இருந்தா அதை பார்க்கத்தானே செய்யறது மாதிரி, கடல்ல இருந்தா வானம் விளங்காதா, பீச் தண்ணி விளங்காதா, நுர விளங்காதா? சரியா? என்ன கேள்வி கேட்ட அவள், அதுல என்ன பார்த்தா, இதுல என்ன பார்த்தா, வேறு கேள்வி இல்லையா? ஏன் சொல்லலாம் பாருங்க, போடி லூசி நீ தேவையில்லாத முக்கு கேள்வி கேட்டிருக்கான்னு சொல்லலாம். ஏன் சொல்ல இல்ல, என்ன காதலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறார், அவள் சின்ன பிள்ளைம்மா, சின்ன பிள்ளைத்தனம்மா, அன்மெச்சூர்டா பிஹேவ் பண்றா, மெச்சூர்ட் இல்லாம இல்ல சைல்டிஷா பிஹேவ் பண்றார், அப்ப நம்மளும் அதுக்கு எசவா போவோமேன்னு அவர் நினைச்சது. இப்ப உள்ளதில் அப்படி நினைக்காதீர்கள், அவர் நினைச்சது. அப்ப அதுக்கு தானே அவர் மினி உன்னத்தாம்மா பார்த்தேன்னு சொல்லி சமாளிச்சு விட்டுட்டார். அப்ப அந்த தன்னை காதலி கேட்ட கேள்விகளுக்கு பாரதியார் விடையளிச்சதன் மூலமே அந்த காதல் உணர்வு தான் வெளிப்படுத்தப்படுது. சரியா? இல்லாட்டி கேட்கலாமே, என்ன பேக்கத்தான கேள்வி கேட்டிருக்காம எனக்கு பார்க்க இருக்குது இல்ல தண்ணி தான் விளங்குதுன்னு சொல்லிட்டு போகலாமே. அவர் என்ன சொல்ல இல்ல, அவருக்கு விளங்கிட்டு கண்ணம்மா கேட்டது தன்னை சொல்லணும் என்றுதான். அதே மாதிரி அவரும் என்ன செஞ்சிட்டாரு, ஏன் பம்பு சொல்லி விடுவோமே, காசா போது சும்மா வார்த்தை தானே அடிச்சு விட்டாரு அவர். அது காதல் உணர்வு தான் வெளிப்படுத்தப்பட்டது. கிளியரா?
ஓ டீச்சர். ஓ டீச்சர். டீச்சர் அந்த லாஸ்ட் கேள்வி மட்டும் சொல்லுங்களே. சொல்றேன். உங்களுக்கு வந்து ஃபேன் சவுண்ட் கேக்குதா? ஓ டீச்சர், இன்னொரு பேக்ரவுண்ட்ல ஒரு சவுண்ட் ஒன்று வருது. ஐயோ ஃபேன் போட்டிருக்கிறேனே, ஃபேனை கிட்ட இருக்கிறேன். நான் கதைக்கிறது தாண்டி அது கேக்குதா? டீச்சர் கேக்குது உங்களோட சவுண்ட் நல்லா. இல்ல நான் கதைக்கிறத தாண்டி ஃபேன் சவுண்ட் கேக்குதா? கொஞ்சம் கேக்குது, அவ்வளவு பெருசா இல்ல. சரி புள்ளி, என்ன சொன்னா உண்மைக்கு ஃபேன் கொஞ்சம் கிட்டவா தான் இருக்குது. நான் கொஞ்சம் நான் அசையாம இருக்கிறேன். அசைஞ்சு சொன்னா நடந்துக்க மாட்டேன். அடி வைக்கல அவன் போயிடும் எனக்கு விடிஞ்ச அடிமைனா. விடி எனக்கு அன்றாதபுரம் போகணும், ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்ப விஷயம் சரிதானே. கடைசி கேள்வி, கண்ணம்மா என் காதலி என்ற பாடலில் அவரது காதல் உணர்வு எவ்வாறு வெளிப்படுத்தப்படுது? ஓல் ஓவரா இருக்கு, நீங்க ஆன்சர் கொடுக்கணும். இதுல A to Z வரைக்கும். பாரதி தன்னை காதலனாகவும் கண்ணனை காதலியாகவும் பாவனை செய்து பாடியதன் மூலம் பாரதி கண்ணன் மீது, அதாவது கண்ணம்மா மீது கொண்ட காதல் உணர்வு வெளிப்படுத்தப்படுது. அடுத்தது, கண்ணன் மீதான காதல் உணர்வை வெளிப்படுத்துவதற்கு இயற்கையை ஊடகமாக பயன்படுத்தியிருக்கிறார். ரைட்டா? அடுத்தது, தந்த காதலி கண்ணம்மா கேட்கின்ற வினாக்களுக்கு விடையளிக்கும் பாவனையில், அதாவது விடை அளிக்கின்ற பாவனையில உரையாடல் என்னது கன்வர்சேஷன் மாதிரி போகுது இல்லையா? ரெண்டு பேரும் மாறி மாறி உரையாடுறாங்க. என்ன கண்டுட்டேன் அவருக்கு உன்னை தங்க நடிவர் சொல்ல உரையாடும் பாங்கு மூலம் அவரோட காதல் உணர்வு வெளிப்படுத்தப்படுது. என்ன செய்யறா? அவ வந்து என்னது டோக்கட்டிவா இருக்கிறா, இவர் வந்து லிசனரா இருக்கிறார். அவ்வளவுதான். அடுத்தது, விடயங்கள் காட்சிப்படுத்தப்படுது எப்படின்னு சொன்னோம்னா, மாலை வேளையில அந்த இயற்கை காட்சிகள் காட்சிப்படுத்தப்படுது. சரிதானே? அதே மாதிரி கண்ணம்மா வந்து கண்ண பொத்தினத்துல இருந்து, அவர் கண்டுபிடிச்சதுல இருந்து, அவ கேட்ட கேள்வியில இருந்து, அவர் சொன்ன ஆன்சர்ல இருந்து, அந்த ஒவ்வொரு காதல் உணர்வுக்கும் ஒவ்வொரு விடயங்கள் காட்சிப்படுத்தப்படுது. அவள் இதான் கேட்டது காட்சி, இந்த கேள்விதான் கேட்டது காட்சிப்படுத்தியாச்சு, அவள் கேட்ட கேள்விக்கு இந்த விடதான் சொன்னதை காட்சிப்படுத்தியாச்சு. எனவே காட்சிப்படுத்தல் பண்பு மூலம் என்ன செய்யப்படுது? காதல் உணர்வு வெளிப்படுத்தப்படுது. ஒன்றானே அவள் கேட்ட கேள்வியும் தன்னை யார மேல, பாரதியார் மேல கொண்ட காதலாலதான் கேட்டது, தன்னை தான் சொல்லணும். பாரதியும் இவள் இதுக்குதான் கேட்கிறாள் என்றதை உணர்ந்து கொண்டு என்ன செஞ்சது? உன்னைத்தான் பார்த்தேன் என்று சொல்லி சொன்னது. மனசு நோகாத மாதிரி சொல்லிவிட்டார். அவர் அந்த மேல இருக்கிற காதலாலதான் இதெல்லாம் சொன்னவர். ரைட்டா? அடுத்தது, மொழி நடையை பத்தி சொல்லி வருவது. அதுக்குள்ள ஏன்னா பாரதியாரே தானே பாடல் அமைக்கிறார். எனவே பாருங்க, இந்த மொழி நடையை பொறுத்த வரையில வெளியே உண்மைக்குமே பாடல வாசிச்சாலே விளங்கும், அவ்வளவு விளங்கப்படுத்த வேண்டிய தேவை ஒன்று இல்ல. மொழி நடையை பொறுத்தவரையில எளிய பதம், எளிமையான சொல்லாட்சி, இலகுவில் விளங்கக்கூடிய சொற்கள், அடுத்தது வந்து என்ன செய்யலாம், சிறந்த ஓசை நயம், வர்ணனை சிறப்பு, இதெல்லாம் சிறப்பாக அமைந்திருக்குது. சரியா? அப்ப இந்த மொழி ஆற்றல் மூலமே பாரதியார காதல் உணர்வுகளும் கலர். அதான் என்ன சொன்னேன், மொழி ஆற்றலை வச்சு நீங்க உங்களுக்கு நான் எப்பயும் சொல்றேன், மொழி நடையை பத்தி கேட்கிறேன்னு சொன்னா, இப்ப தனியொரு கேள்வி கேட்கிறாங்க, இப்பாடல்ல கவிஞர் மொழி நடை சிறப்பு பற்றி கருத்துரைக்க என்ன எழுத போறீங்க? எளிய பதம், எளிய சொல்லாட்சி, இலகுவாக விளங்கக்கூடிய மாதிரி அமைதி, ஓசை நயமிக்கதாக கவிதை கொண்டு நகர்த்தி இருக்கிறார் கவிஞர். அடுத்தது வந்து இயற்கை வர்ணனைகளை பயன்படுத்தி இருக்கிறாரு. அடுத்தது தன்னுடைய உணர்வுகளை பல்வேறுபட்ட காதல் உணர்வு வெளிப்படுத்தப்படுது, அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு பல்வேறுபட்ட காட்சிகளை சித்தரிக்கிறாரு. இவ்வளவுதானே. அந்த கவிதை எப்படி போயிருக்குது என்றதை நீங்க உங்களுக்கு விளங்கின மாதிரி சொல்றதுதான் மொழி நடை. கிளியரா? ஓ டீச்சர். விளங்கிச்சுதானே? டீச்சர் எல்லாம் வந்து 5 கேள்வியா சொன்னீங்க மொத்தமா? 5 கேள்வி. ஒன்று, பாரதி இயற்கை மீது கொண்ட ஈடுபாடு. அடுத்தது, பாரதி கண்ணம்மா மீது கொண்ட காதல்ட வெளிப்பாடு. கண்ணம்மா பாரதி மீது கொண்ட காதல்ட வெளிப்பாடு. அடுத்தது, பாடல்ல வந்து காதல் உணர்வு எவ்வாறு வெளிப்படுத்தப்படுது. அடுத்தது, ஆசிரியர் மொழி நடை சிறப்பு எப்படி. கண்ணம்மா என் காதல் இவ்வளவு விளங்கிட்டு தானே? இல்லாட்டி சொல்லுங்க, நான் விளங்கப்படுத்துறேன். டீச்சர், அந்த 4வது கேள்வியில காட்சிப்படுத்தல்னு சொன்னீங்க, திருப்பி சொல்லுங்க. காட்சிப்படுத்தல் சொன்னா அந்த உணர்வுகளை காட்சிப்படுத்துறாரு. இப்ப கண்ணம்மா வந்து கேள்விகளை கேட்டான்னு சொன்னா உங்களுக்கு விளங்கி இருக்காது. என்னென்ன கேள்விகளை கேட்டான்னு சொன்னது கூட விளங்கிட்டு தானே. என்ன கேட்டா? இந்த கடல்ல என்னத்தை பார்த்தாய், இந்த நுரையில என்னத்தை பார்த்தாய், இந்த குமிழிகள் என்னத்தை பார்த்தாய், இந்த நீல வானத்துல என்னத்தை பார்த்தாய், ஒவ்வொரு கேள்வியும் அங்க காட்சிப்படுத்தப்படுது. அப்ப தன்னை காதல் உணர்வு என்ன செய்யப்படுது? கேள்விகளின் மூலம் காட்சிப்படுத்தப்படுது அவஇடத்துல. கிளியரா? சரிப்புலே, பாரதியாரால படைக்கப்பட்ட இன்னொரு கவிதை தான் குயில் பாட்டு. முடிச்சுடுவோம், டைம் இருக்கு. கண்ணம்மா காதல் விளங்கிட்டு தானே?
சின்ன ஓ கவிதை கொஞ்சம் ஒரு கேள்வி எழுதிடலாம். அஜிமிலா சொல்லுங்க. கவிதையில குறிப்பிடப்படுற காதல் உணர்வுன்னு கேட்டா கண்ணன் மீது கொண்ட காதல் உணர்வும் வருமே. கவிஞர் அந்த கவிதையில குறிப்பிடப்பட்ட காதல் உணர்வுகள் எப்படி என்றால் ஓல் ஓவரா எழுதணும். பாரதியார் கண்ணன் மீது கொண்ட காதலை, கண்ணம்மா மீது கொண்ட காதலையும் எழுதணும், கண்ணம்மா பாரதி மீது கொண்ட காதலையும் எழுதணும். சரியானே? ஓல் ஓவர். அப்படி இல்லாம பாருங்க, கண்ணம்மா இப்படிதான் கேட்பாங்க கல்வி. பாரதியாரின் கண்ணம்மா என் காதலி என்ற பாடலில் அவரது காதல், அவரது என்ன, பாரதியார், பாரதியார காதல் வெளிப்படுத்தப்படுவது இல்லே. ஏற்கனவே நான் பாடம் தொடங்கும் போது என்ன சொன்னேன்? பாரதியாருடைய இஷ்ட தெய்வங்களில் ஒருவர் தான் கண்ணன். எனவே கண்ணனை பல்வேறு வகையில பாவனை செஞ்சிருக்காரு. இந்த இடத்துல கண்ணனை தன்னுடைய காதலியா பாவனை செஞ்சிருக்காரு. எனவே தன்னை ஒரு காதலனாகவும் கண்ணனை ஒரு காதலியாகவும் பாவனை செய்து அவர் மீது உள்ள அந்த விருப்பத்தை வெளிப்படுத்துவது இந்த பாரதியார உணர்வோட வெளிப்பாடுதான். சரியா ஜிமிலா? ஓகே டீச்சர். அவருக்கு அந்த ஃபீலிங்ஸை காட்டணும். எப்படி காட்டணும்? பாடல் மூலம் காட்டி விட்டார். எனக்கு கண்ணனை பிடிக்கும், எனவே கண்ணனை கண்ணம்மாவா எனக்கு ஆள் இருந்தா போதும், நான் பேரை மாத்துறேனே என்ன மாத்தி விட்டார். சரிதானே? ரைப்பிள்ளே, அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா 2019ஆம் ஆண்டு வந்த கவிதை தான் உங்களுக்கு குயில் பாட்டு. உங்களுக்கு தெரியும், நோமலா சொல்லிட்டு போறேன்னா குயில் பாட்டுன்னு சொன்னா என்ன நடக்குதுன்னு சொன்னாங்க. சேர மன்னன், சரியா? சேர மன்னன் ஒரு மன்னன், அந்த மன்னனை ஒருத்தி காதலிக்கிறார். இதுவும் ஒரு காதல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். பாருங்க, நல்லா அவதானிக்கணுமா? சேர மன்னனை ஒருத்தி காதலிக்கிறார். சரியா? நீ அப்ப அதாவது இப்ப குயில் பாட்டுல குயில்ல கதகானே போகுது. இந்த குயில் என்னன்னா முப்புரவில் ஒரு பெண்ணாக தான் பிறந்திருக்கிறாள்மா. அவள் ஒரு பெண்மா. சரியா? அவள் பெண்ணாக இருக்கிறாள். சரிதானே? அவள் சேர மன்னனை காதலிக்கிறாள். ஆனா என்ன செய்ய இல்ல, அந்த காதல் சேர இல்ல, காதல்ல ஏமாற்றப்பட்டுட்டார். ரைட்டா? காதல்ல சேர மன்னன் என்ன செய்யல, ஏமாத்திட்டாரு. அப்ப காதல்ல ஏமாற்றப்பட்ட அந்த பெண். அப்ப அந்த பெண்ணை என்ன செஞ்சு விட்டாங்கன்னு சொன்னா, அந்த சேர மன்னனோட சேர விடாம மத்த ஆக்கள் குயிலாக மாத்திட்டாங்க அந்த பெண்ணை. இந்துஸ்ல அப்படி அந்த நம்பிக்கை இருக்கு, ஐதீகம் ஒன்றுக்கு தானே. முப்பிறவி, ஒவ்வொரு பிறவில ஒவ்வொன்ன பிறகுற. அவ ஃபர்ஸ்ட்டுக்கு அவ பொம்பளையா தான் இருந்தவ. இப்படி ஒரு சிக்கலால அவ சேரனோட சேரக்கூடாது அப்படின்னு மத்தாக்கள் என்ன செஞ்சு விட்டாங்க, அந்த பெண்ணை ஒரு குயிலியாக மாத்திட்டான். குயிலாக மாத்திட்டான். அதான் குயில். இப்ப யாரு அந்த பெண்? குயில். அவ குயில் எப்படி அந்த வாழ்க்கையை கழிக்குதுன்னு சொன்னா, காதல் 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 இன்றி சாதல் என்று சொல்ற ஒரு நிலப்பாட்டுக்கு வந்துட்டு, வாழ்க்கையில காதல் தாண்டா, காதல் இல்லாட்டி சாகுறதாம் வாழ்க்கை என்ற நிலப்பாட்டுலதான் இந்த உள்ளுக்கு இருக்கிறாள் யாரு? பெண். தோற்றம் தானே குயில். இப்ப மன உணர்வுகள் எல்லாம் பெண்ணா தான் இருக்குது. ஆனா மாற்றப்பட்டது ஒரு குயிலாக. காதல்ல தோற்க ஏமாற்றப்பட்டுட்டாள். சேர விட இல்ல சேர மன்னனோட. அப்ப உலக விரும்பி காதலிச்சது, காதல் இல்லாட்டி மனுஷனுக்கு வாழ்க்கை இனத்துக்கு செத்து போக்குறேன் என்று சொல்லிட்டு தான் இருக்குது. ஆனா அந்த இடத்துல குயில் அப்படி இருக்கு. குயிலும் தானே அவ. குயில் அப்படின்னு சொன்னா இசை அரசி. அதாவது குயில் பாடல்களுக்கு அரசின்னு சொல்லப்படும், இசையின் அரசி குயில். நல்லா இசைக்கிறது குயில் தானே இல்லையா? எனவே இந்த குயில ஒரு மரக்கிளையில இருந்துட்டு சும்மா இருக்கும்போது பாக்குற அந்த இயற்கையோட ஒளிகள் எல்லாம் அவட காதுல கேட்குது. காத்தோட சத்தம் கேட்குது, நீரோடைய சத்தம் சலசலன்னு கேட்குது, அங்கால பெண்களோட சத்தம் கேட்குது, பாட்டு படிக்கிற சத்தம் கேட்குது, காப்பு சத்தம் கேட்குது, உலக்கையால இடிக்கிற சத்தம் கேட்குது. இப்படி இந்த சூழல்ல நடக்கிற ஒளிகள் எல்லாமே அந்த குயில காதுக்குள்ள போகுது. அப்ப பாக்குறா, நானும் ஒரு இசையின் அரசி, நானும் அவ்வளவு அழகா படிக்கக்கூடிய ஆள். அப்ப யோசிக்கிறா இவ, குயில் யோசிக்குது, இந்த இயற்கையில இந்த சூழல்ல இவ்வளோ இசைகள் எல்லாம் இருக்கும் போது நான் ஏன் சாகணும்? அதே உசிரோட இருக்குதுண்டா. இப்ப பாருங்க, இசைகளோட அரசிதான் குயில். அப்ப எல்லா இசைகளையும் விட நல்ல ஒரு அழகான இசை குயில்கிட்ட இருக்குது. அப்ப தன்னுடைய இசையை தாண்டி ஒரு இசை இல்ல. அப்ப அங்கால பாத்தீங்கன்னா ஒரு சத்தம் கேட்குது, உலக்கையால இடிக்கிற சத்தம், பாட்டு படிக்கிற சத்தம், சரசர ஆத்து சத்தம், காத்து சத்தம் எல்லாம் கேட்குது. அப்ப எந்த சத்தம் தான் இந்த உலகத்துல நல்ல சத்தம்? எனவே எந்த சத்தத்தை கேட்டு மத்த சத்தமே உயிரோட இருக்குதுண்டா. என்ன செஞ்சுக்கணும்? ஐயோ எங்கட சலசல ஆறு என்ன நினைச்சிருக்கணும், இந்த எந்த சத்தத்தை விட குயில் சத்தத்தை அழகானது, அப்ப நான் இது ஒரு சத்தம் போடக்கூடாது இல்லையா நினைச்சிட்டு இருக்கணும். ஆனா அது அப்படி இல்லையே, சத்தம் கேட்டுட்டு தான் இருக்குது. ஆனா குயில் யோசிக்குது, இயற்கையில இவ்வளோ ஓசைகள் உயிரோடு இருக்க, இவ்வளோ ஓசைகள் அழகா கேட்டுட்டு இருக்க, அவர் காதல் ஏமாற்றப்படுறதுக்கு நான் ஏன் சாகணும்? அவனுங்களே உயிரோடு இருக்கு, நான் ஏன் சாகும்? நான் ஜாக மாட்டேன் என்று திரும்ப வருகிறது. எனவே இந்த
இயற்கையில கேட்கிற ஓசைகள்ல தன்னுடைய மனசை பறிகொடுத்ததாக குயில் பாடுகின்ற பாடல் தான் இது. இந்த ஏன்னா அவளோ ஒரு இசையின் அரசி, அவளை தாண்டி பாடுறா, குயிலை தாண்டி பாடுறது இருக்குதா? ஏன்னா அவள் பறவைகளே அழகா பாடக்கூடியது குயில் தான். கூ கூன்னு ஒரு அழகான ஓசை. சரியா? அப்ப சூழல்ல இவ்வளோ இசைகள் இருக்கத்தக்கன அந்த இசைகளே எந்த இசையை கண்டு என்னது சங்கடப்பட இல்ல, கவலைப்பட இல்ல. அப்ப காதல நான் தோக்கடிக்கப்பட்டா நான் ஏன் சாகணும்? எனவே அந்த இசை சூழல்ல வந்த இசைகளை தன்னை மனசை பறி கொடுத்து சொல்லுது பாவி ஆயிட்டேன் நான். அப்ப நான் இவ்வளவு நினைச்சிருந்தேன் என்ன உலகத்துல வழக்கம் என்னதான் காதல் 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 காதலின்றி காதலிக்கணும் இல்லையா செத்துறோணும், இதான் வழக்கம், அதான் ஐடியால இருந்தது. அது மனசை பறி கொடுத்துட்டு இசையில மனசை பறி கொடுத்தோன்னு யோசிக்குது. இசைகளே இருக்கு, எந்த இசைக்கு முன்னால அந்த இசைகளே ஒழுங்கா இருக்க. அப்ப காதலே மட்டும் நான் சாகணும். அப்ப இசையில மனசை பறி கொடுத்துட்டேன், இப்ப நான் பாவி ஆயிட்டேன். என்ன பாவம் செஞ்சுட்டேன்? என்ன பாவம் செஞ்சுட்டேன்? அந்த கல்ச்சர்ல இருந்து நான் நீங்கி வந்துட்டேன். என்ன காதலிக்கணும், காதலிச்சா காதல் தோத்த சாகணும், இதான் நிலைமை. அப்ப அதுல இருந்து நான் மீறிட்டேன், நான் பாவி ஆயிட்டேன். சோ அப்படிதான் அந்த கதை அமையுது. இப்ப கிளியர் ஆகலே குயில் பாட்டுல மைய கருத்து விளங்கிடுற கவிதை எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லி படிச்சீங்களா? இல்லாட்டி வித்தியாசமா படிச்சீங்களா? நினைக்கிறேன் வித்தியாசமா படிச்சிருக்கீங்க. இப்படி படிச்சிருந்தா ஓகே தான். குயில் பாட்டு படிச்சிட்டீங்க தானே எல்லாரும்? அது ஓகே தானே நான் சொன்னது? இல்ல நான் சொன்னது வித்தியாசமா கிடக்கா? இல்லையே இல்ல. ஓகே அப்ப என்னடா பஹிமா இல்ல அடி பசியில உள்ளே இல்ல பாரு அடிக்க போறாளுகள் எனக்கு இல்ல டீச்சர். ஏ ரெக்கார்டிங் அனுப்புவேன்னா ரெக்கார்டிங்க கேடு பாருங்க. இல்ல சரி அப்ப இவ்வளவுதான் விஷயம். அப்ப குயில் நினைக்குது காதல் இல்லாட்டி நான் சாகணும் நினைச்ச டைம்ல இசையில தன்னை மனசை பறி கொடுத்து அந்த ரூல்ஸ்ல இருந்து நீங்கிட்டு இல்ல இல்ல நான் சாக இல்ல அப்படின்னு மாறிட்டு. சரியா? இவ்வளவுதான் பிள்ளைகள். சரி சரி ரைட்டா? பாருங்க பாட்ட. காணப்பறவை கலகலனும் ஓசையிலும் காற்று மரங்களிடை காட்டும் இசைகளிலும் ஆற்று நீரோசை அருவி ஒளியிலும் நீல பெருங்கடல் எந்நேரமும் தான் இசைக்கும் ஓலத்திடையே உதிக்கும் இசையிலும் மானுட பெண்கள் வளமுறு காதலினால் ஊனுருக பாடுவதில் ஊரிடந்தேன் வாரியிலும் ஏற்ற நீர் பாட்டின் இசையிலும் நெல்லிடிக்கும் கொற்றடியால் குக்கு என கொஞ்சம் ஒளியினிலும் சுண்ணமிடிப்பார் நம் சுவை மிகு பண்களிலும் பண்ணை மடவார் பழகு பல பாட்டினிலும் வட்டமிட்டு பெண்கள் வளைகரங்கள் தாமொழிக்க கொட்டை இசைத்திடுமோர் கூட்டமுத பாட்டினிலும் வேயின் குழலோடும் வீணை முதலான மனிதர் வாயினிலும் கையாலும் வாசிக்கும் பல்கருவி நாட்டிலும் காட்டிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் நாவும் மொழிய நடுக்கமுறும் வார்த்தைகளை பாவி மனம் தானிருக பற்றி நிற்பது என்னையோ சொல்லிட்டு சரிதானே? அதாவது பாரதியார் என்ன சொல்றாருன்னா குயிலோட ஓசையில தன்னை மனசை பறிகொடுத்து கூறுகின்ற காதல் கதையை கேட்கிறாரு. பாரதியார் தான் இப்ப கவிதையை ஏற்றாரு. அப்ப குயில் சொன்ன கதையை கேட்கிறாரு இவரு. கேட்டுட்டு அப்ப குயில் சொல்லுது நான் ஏன் சாகணும் இந்த இசையே இருக்கும் போது அப்படின்ற மாதிரி போகுது. சரிதானே? இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இயற்கைய பாருங்க. இயற்கையில இதுல வந்து பிள்ளை இயற்கையில இசைக்கிற ஒளிகள் என்ன போகுது, அடுத்தது வந்து மானிடத்துல கேட்கிற இசைகள் அப்படின்னு சொல்லி போகுது. சரிதானே? ரைட் பிள்ளை இன்ஷால்லா நாளைய கிளாஸ்ல நாளைய கவிதை எல்லாமே படிப்பிச்சார். கவிஞன் என்ற கவிதை தொடங்க முதல் இந்த கவிதைக்கான கேள்வி விடைய சொல்லிட்டு நம்ம கவிதை விளங்கப்படுத்திட்டு கேள்வி விடைய சொல்லிட்டு கவிதையை தொடங்க முடிச்சு கொள்ளுமா கிளாஸ்? நாங்க என்ன பிள்ளைல ஒரு சவுண்டும் இல்ல ஏலா இதுக்கு மேல ஏலா என்னால. சரியா? நான் இனி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், தலைவலிக்கு அந்த மாதிரி. அஞ்சு ஓசை சொல்றேன். ஒன்று வந்து காட்டுல வாழுகின்ற பறவைகளோட பல்வேறுபட்ட கலகலன்ற ஓசை. ரெண்டாவது இந்த மரங்கள் வந்து காத்து வீசுகின்ற சந்தர்ப்பத்துல ஒன்றோடு ஒன்று முட்டுகின்ற போது அதுல இருந்து கேட்குற அந்த சத்தம். அந்த காத்து வீசு சந்தர்ப்பத்துல மரங்கள் ஒன்றோட உரசுமே, அதுல இருந்து வர சத்தம். அடுத்தது ஆற்று நீர் வந்து ஓடுகின்ற போது கேட்கிற சலசல ஓசை.
அடுத்தது வந்து அருவி நீரானது மேலிருந்து கீழே விழுகின்ற போது கேட்கிற சத்தம். 5வது கடல் அலை வந்து இறைகின்ற சத்தம். எப்போதுமே இடைவிடாம அலை வந்து கடலை வந்து அரைச்சிட்டு இருக்கு, அலை வந்து இறைச்சல் சத்தம். சரியா? இந்த 5மே இயற்கையில கேட்கிற சத்தங்களா. அடுத்தது 6வதா சொல்றாரு. 5 விடுவோம், திரும்ப திரும்ப 1ல இருந்து தொடங்குவோமா. முதல் 5 என்ன? இயற்கையில கேட்ட சத்தங்கள். அடுத்தது 1வது பெண்களிட வளர்ந்து வருகின்ற ஆசையால, அதாவது வயசுக்கு வந்த பிள்ளைகள் மனசுக்குள்ள ஒரு ஆசை வரும், ஒரு காதல் உணர்வு ஒன்று வரும். அந்த ஆசையால என்ன செய்யற? உணர்ச்சியோட பாட்டு படிக்கிற லவ் சாங்ஸ் பாடுறதுதான். சரியா? அந்த சத்தம், அந்த பாடல், அதாவது மனிதகுல பெண்கள்கிட்ட வளர்ந்து வருகின்ற அன்பு கொண்ட ஆசையினால, காதலினால அவங்க உடல் வந்து நெகிழ்ந்து உள்ள முருகி பாடுகின்ற அந்த பாடல்களோட சத்த இசையிலையும். ரைட்டா? முதலாவது மானிடத்துல கேட்கிற இசை என்ன? மனிதகுல பெண்கள் வளர்ந்து வருகின்ற காதலினால உள்ள முருகி அவங்க படிக்கின்ற அந்த பாடல்களோட இசை. சரியானே? அடுத்தது கிணற்று நீரை இறைக்கிற சந்தர்ப்பத்துல அந்த கிராமிய மக்கள் பாடுற பாட்டு. நீர் இறைக்கும் போது பாடுற ஏற்றம் கொண்டு இறைக்கிற பாட்டுக்கு தானே அந்த பாட்டு. வேலை செய்யற ஒரு பாட்டு படிக்கிறது வழக்கம். சரியா? அப்ப கிணற்று நீரை இறைக்கிற சந்தர்ப்பத்துல பாடுற பாட்டு. ரைட்டா? அடுத்து இந்த பொம்பளை என்ன செய்யும்டா, இந்த நெல் அடிக்கிற, எப்படி அந்த காலத்து பொம்பளைல சொல்லியா வேணும், கை நிறைய காப்பு பிள்ளை. சரியா? கை நிறைய வளையல்களை போட்டுட்டு நெல் அடிக்கிற. அப்ப இந்த நெல்லை இடிக்கிற போதோ உரல்ல என்ன செய்யும்னா, நெல்ல பிள்ளை தெரியுமா உங்களுக்கு, நெல்ல குத்துற சந்தர்ப்பத்துல, உலக்கைய வச்சு குத்துற சந்தர்ப்பத்துல என்ன செய்யும்டா, குக்குன்னு ஒரு சத்தம். அதாவது இந்த நெல்லை இடிக்கிற சந்தர்ப்பத்துல நெல்லிட ஒரு சத்தம் ஒரு சத்தம் இடிச்சு. நீங்க எல்லாம் இந்த காலத்து பிள்ளைகள். சரியா? உலக்க சின்ன உலக்க இருக்குதானே, அரிசி இருக்கு இல்லையா, ஊற வச்ச அரிசி, மாமார் இடியாப்பஞ்சோட மாவரை போட்டு அரிசி ஊற வச்சிருப்பாங்க. அந்த ஊற வச்ச அரிசியை போட்டு ஒரு குத்துங்க, ஒரு சவுண்ட் ஒன்று கேட்கும். எப்படின்னா பாருங்க, குக்கு என்ற ஓசை. இதுல ஒரு அந்த சவுண்ட் ஒளி குறிப்பா சொல்றாங்க, குக்குன்னு சொல்லி. சரியா? அப்ப முதலாவது என்ன? மாநிலத்துல கேட்ட சத்தம் மனிதகுல பெண்களிடையே வளர்ந்து வருகின்ற காதலினால் அவர்கள் உள்ள முருகி பாடிய பாடல்களுடைய இசைகள். சரியா? அடுத்து வந்து மனித கிராமத்தவர்கள் கிணற்று நீரை இறைக்கும் போது பாடிய பாடல் இசை. அடுத்தது ஆபரணங்கள் அணிந்த பெண்கள் நெல்லை இடிக்கும் போது அந்த உரல்ல இருந்து கேட்கிற குக்கு என்ற ஒரு சத்தம் தொடர் இசையில. பெம்புல என்ன செய்யும்? அந்த மஞ்சள் இடிக்கிற சந்தர்ப்பத்துல, மஞ்சள் இப்படி இப்ப மாதிரி கடையில வாங்குற இல்லையே, அப்ப விளைவிச்சு அதை காய வச்சு கழுவி என்ன செய்யற, அரைக்கிற. அப்ப கிரைண்டரும் இல்ல, உரல்லாம் போட்டு இடிக்கணும். அப்ப அந்த இடிக்கிற சந்தர்ப்பத்துல நடக்கும்னு சொன்னா என்னது? பாடுவாங்க பாட்டு. சும்மா ஒரு வேலை செய்ய பாட்டு பாடுறதானே. ஒவ்வொரு வயல் வேலை செய்யும் போது வயல் பாட்டு பாடுறது, கிணத்துல தண்ணி அள்ளும் போது கிணத்துல பாட்டு பாடுறது. ஏன் பாட்டு பாடுறது? களைப்புக்கள் நீங்கணும்ன்றதுக்காக வேண்டி. எனவே இந்த பொம்பளை என்ன செய்யும்? அந்த மஞ்சள் போன்றவற்றை இடிக்கும் போது சும்மா பாட்டு படிப்பாங்க. அந்த பாடல்ல இருந்து வர இசையில. சரியா? கொண்டு என்ன வளர்ந்து வர பெண் பிள்ளைகளிட வளர்ந்து வர அந்த காதலினால உள்ள உருகி பாடுற பாடல்ல இருக்கிற இசை. கிராமத்தவர்கள் கிணற்று நீரை இறைக்கும் போது பாடுற பாட்டு. அடுத்தது வந்து ஆபரணங்கள் அணிந்த பெண்கள் நெல்லை இடிக்கும் போது ஏற்படுகின்ற குக்கு என்ற ஓசை. எழுதணுமா கட்ட குக்கு என்று ஒளி குறிப்பிச்சொல் போடணும். குக்கு என்ற ஓசையிலையும் பெண்கள் மஞ்சள் இடிக்கும் போது இசைக்கின்ற பாடல்கள் இருந்து வெளிப்படுற இசையிலையும். சரிதானே? அடுத்தது இந்த பண்ணைகள்ல வேலை செய்கின்றவர்கள் வந்து தன்னுடைய வேலை பழுவை குறைக்கிறதுக்காக வேண்டி பாடுகின்ற நாட்டார் பாடல்களை சொல்லிட்டேன். இப்ப தனியா சொல்றாங்க, எப்படியா? இந்த பண்ணைகள்லமா வேலை செய்கின்றவர்கள் தன்னை வேலை பழுவை குறைக்கணும், அந்த டயர்ட் விளங்க கூடாது, அந்த வேலை பழுவை குறைக்கிறதுக்காக வேண்டி பாடுகின்ற பாடல்கள். ரைட்டா? அந்த பாடல்கள்ல இருந்து வர இசை பாட்டுலையும் பொம்பளை, அந்த காலத்து பொம்பளை என்ன செய்யுங்கள்னு சொன்னா வட்டம் போட்டு கும்மி அடிக்கிற. எப்படின்னு சொன்னா கையில காப்பு, கால்ல கொலுசு, சலங்க, கும்மி பாட்டு. கும்மி அடி பண்ணே, கும்மி அடி, குனிஞ்சி வளைஞ்சி கும்மி அடி. சரியா? அதை இப்படிதான் கும்மி அடிக்கிற. அப்ப அந்த வட்டமாக நின்று கொண்டு பெண்கள் என்ன சொன்னா தன்னை கையில போட்டுக்கிற காப்புகள் ஒலிக்கிறபடி கை தட்டி தட்டி, இப்படிதானே கை தட்டி தட்டி கும்மி அடிக்கிற. சரியா? கும்மி அடிச்சு வட்டமா தான் நிக்கிறது, கீழே மேல கையை தட்டி தட்டி கும்மிதான். சரி? அப்ப அதுல இருந்த காப்பு சத்தம். அப்ப எத்தனை? மொத்தமா 11 ஓசையா. ஒன்று முதல் 5 என்ன? முதல் 5 வந்து இயற்கையில ஏற்பட்ட சத்தம். பிறகு சொன்ன 6 வந்து மானிடர்கள் ஏற்பட்ட சத்தம். கடைசியா சொல்றாரு பாருங்க, இந்த புல்லாங்குழல், வீணை முதலான இசை கருவிகளை கொண்டு மக்கள் என்ன செய்யறாங்க? வாயாலையும் கையாலையும் இசை. வாயால இசைக்கிறது என்னது? புல்லாங்குழல்.
வாயை பயன்படுத்தி இசைக்கிறது இசை வாயால வார இசை என்ன? புல்லாங்குழல். கையால வார இசை என்ன? வீணை. கையால தான் நீ அந்த நரம்புகளை எடுத்து இசைக்கணும், சவுண்ட் வரணும், அந்த ஓசை வரணும்டா கையால வேலை பார்க்கணும். புல்லாங்குழல்ல சத்தம் வரணும்டா வாயால வேலை பார்க்கணும். எனவே இந்த புல்லாங்குழல், வீணை முதலான இசைக்கருவிகளை கொண்டு மனிதர்கள் வாயாலையும் கையாலையும் இசைக்கின்ற இந்த இசைக்கருவிகள் இவ்வளோ. இப்ப மொத்தம் 12 இசை சொல்லிட்டேனா, முதல் 5 என்ன இயற்கையில் ஏற்பட்டது, பிறகு சொன்ன 7 மனிதர்களால ஏற்படுத்தப்படுகிறது. ரைட்டா? எனவே இந்த இசையெல்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னா பிள்ளைகள், நாட்டிலையும் காடுலையும் ஒவ்வொரு நாளும் ஒலிக்குது. இந்த ஒளியில என்ன நெஞ்சுதான் பறி கொடுத்து பாவியாயிட்டேன். எனவே இந்த வார்த்தை, எனவே இந்த காதல் இல்லாட்டி சாகுறன்னு சொல்ற வார்த்தைகள் என்னால ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்குது. குயில் என்ன சொல்றாள்? காதல் 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 என்று சாதல். அப்படிதான் அந்த ரூல்ல தான் இருந்தது. ஆனா நான் ஒரு பாடல் அரசி, என்ன தாண்டி இவ்வளவு இசைகள் இருக்குது, அந்த இசைகளே உயிரோடு இருக்கும் போது நான் ஏன் சாகணும்? எனவே இந்த மனசை நான் பறி கொடுத்துட்டேன், அந்த ரூல்ல இருந்து விலகிட்டேன். எனவே இந்த மனசை பறி கொடுத்துட்டு நான் பாவி ஆயிட்டேன் என்று சொல்லி இந்த பாலா போன பாவி மனம் என்ன செய்து மிருகமாக அந்த மனசு அப்படியே அந்த பாடல் இசைகளுக்குள்ள போயிட்டு செலுத்திட்டு, அப்ப யோசிக்கிறேன், இவ்வளவு இசைகள் இருக்கும் போது நான் ஏன் சாகணும் அப்படின்னு நான் பாவி ஆகிட்டேன் என்று சொல்வதாக இந்த கவிதை அமையுது. ஓ, அப்படின்னா அது காதல் விட்டு விலகி இந்த பாடல்ல அதுல ஃபுல்லா போக்கஸ் அப்படி சொல்றீங்க? இப்ப ஏன்னு சொன்னா, இப்ப அவள்கிட்ட நான் என்ன சொன்னேன், அது குயல்ட ஐடியா என்ன? காதல் இன்றி சாதல், காதலிக்கணும் இல்லையா செத்துறணும், இதான் அதோட ஐடியா. அப்படிதான் இருக்குது. இங்க பார்த்தா இசையில இவ்வளவு சத்தங்கள் ஓசை கேக்குது, மனுஷர்கள் இவ்வளவு ஓசை கேக்குது, இவ்வளவு ஓசை. இப்ப குயில் இசையின் அரசு தெரியும் தானே, குயில் கூவுறது, பறவைகளை நல்ல பாட்டு பாடுறது குயில்ன்றது சொல்றோம் நாங்க, அது வழக்கம். அப்ப அந்த அந்த இசைக்கு முன்னால இந்த இசையெல்லாம் ஏமாத்துறோம். சரியா? சலசலன்றது பெரிய ஒரு சத்தமா குயில் இசைக்கு முன்னால? அந்த நெல்லடிக்கும் போது வர குக்கு அந்த சத்தம் பெரிய சத்தமா குயிலுக்கு முன்னால? அப்ப இதுக்கு முன்னால அந்த மத்த இசையெல்லாம் உயிரோடு இருக்கும் போது நான் ஏன் சாகணும்? அப்ப நான் என்ன செஞ்சுட்டேன்? அந்த ரூலை பிரேக் பண்ணிட்டேன். எனவே இந்த மனசை நான் இசைகள்ல பறி கொடுத்துட்டேன். இப்ப அந்த ரூலை பிரேக் பண்ணி பாவி ஆயிட்டேன் என்று சொல்லி சொல்றேன். சரியா? ஓகே, ரைட். இன்ஷா அல்லாஹ் நான் முடிக்க இல்லையே அப்போதுன்னு சொன்னா 10-20 டைம் பார்த்தேன், 10-26 10-30 முடிச்சிருக்கணும். டைம் 38 ஆயிட்டு 8 நிமிஷம் கூடி சொல்லி படிச்சு தந்துட்டேன். இன்னைக்கு 2 கவிதை பார்த்துருக்கிறேன். இனி கேள்வி விட பார்க்குற விளக்கம் தேவையில்லை, கேள்வி விட பார்க்குற மட்டும்தான். சரியா? எதையும் யோசிக்க தேவையில்லை. குயில் பாட்டு இன்னொருக்க நான் சமரி என்ன பத்தி தெரியும் தானே உங்களுக்கு, சமரி செஞ்சுட்டு தான் அடுத்ததுக்கு போவேனே தவிர விளங்காம உங்களுக்கு அடுத்ததுக்கு கொண்டு போக மாட்டேன் நான். சரியா? முடிச்சு கொள்ளுமா? அப்ப நாங்க இப்ப தாராளமா ஒன்று சொல்லல, இப்ப வருத்தத்துக்கு சொல்ல இல்ல. 10:38 உங்களோட டைம் சரி ஓவர் டைம்ல போய் கொண்டிருக்குது. ஓகே டீச்சர். சரி விடல. அப்ப இன்ஷா அல்லாஹ் படிங்க, துஆக்கள்ல கட்டாயம் சேர்த்து கொள்ளுங்க என்னையும். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம். சரி விடல. அப்ப அல்லாஹ்ட காவல் முடிச்சு கொள்றேனா? அல்லாஹ்ட காவல்.